நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தழுவேனா. எந்த நிலை என்னவென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை, நன்மையே எந்தன் வாழ்வில் ஒன்று கூட செய்ததில்லை. எந்த நிலை என்னவென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை, நன்மையே எந்தன் வாழ்வில் ஒன்று கூட செய்ததில்லை. நான் செய்த நன்மையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் செய்த நன்மையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நபி உங்கள் மீது கொண்ட தெய்வீக காதல்தான். நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தழுவேனா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். திட்டமிட்டபடி நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. உலமாக்களை பேசாத இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய உலமாக்களை எல்லோரையும் பேச சொல்ல டைம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் காலத்தின் அருமை கருதி அதில் மிக நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜமால் முகமது ஹுசைன் ஹசரத் அவர்கள் கொஞ்ச நேரம் 5 நிமிடம் மாத்திரம் அவர்கள் இளைய ஆலிம் பெருமக்களை வாழ்த்தி அவர்களுக்கான துஆ செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பிரியமான ஒரு இடத்தில் நம்மை எல்லாம் சேர்த்து வைத்ததை போன்று நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ. மார்க்க கல்வியை, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹுடைய திருத்தூதரை பற்றி, நம் உயிரினம் மேலான இந்த ஷரியத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்காக யார் வீட்டை விட்டும் வெளியேறி சென்று கல்விகளை கற்று இல்லம் திரும்புகின்றாரோ அதுவரையிலும் அவர் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வீட்டை விட்டும் நாம் கிளம்பினால் அவர் கல்வியை கற்று இல்லம் திரும்புகின்ற வரையிலும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார்.
அவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் இன்றைக்கு சிலர் மதரசாக்களுக்கு சென்று கல்வியை கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, மதரசாக்களுக்கு சென்று குர்ஆனையோ ஹதீஸையோ மார்க்க சட்டதிட்டங்களையோ கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, மீறி கற்க சென்றால் அது அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்கு செல்கின்ற பட்டியலிலே அது சேராது என்பதாக பேசி வருவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். மதரசாக்களுக்கு சென்றுதான் கல்வியை கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டிலேயே நாம் அமர்ந்து கொண்டு கல்விகளை கற்றுக்கொள்ளலாம், மதரசாக்களுக்கு சென்று கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்ற பட்டியலிலே சேராது என்றெல்லாம் மற்றவர்கள் அல்ல, மார்க்கத்தை கற்ற ஆலிம்களே இன்றைக்கு பேசி வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மதரசாக்களை இழுத்து மூட வேண்டும், நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தவறான ஒரு தப்பு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை வாழ்த்துகின்ற பொழுது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே மிகவும் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களே குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க சட்டங்களையும் கற்று நாம் கற்றால் மாத்திரம் போதாது என்று நினைத்து விடாமல் மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பெருமானாருடைய பாராட்டுதலுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் மூலமாக சமுதாய மக்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவானாக, அறியாமையை போக்கி அறிவுடைமையை அல்லாஹ் உண்டாக்குவானாக என்று சபையோர் சார்பாக பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு சிறப்பு பேச்சாளர்களில் ஒருவர் சென்னை மவுண்ட் ரோடு மக்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், ஆலிம் பப்ளிகேஷன்லே பன்னெடுங்காலமாக இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு கசீர், ஜாமியுல் சஹீயுல் புகாரி, திருமதி, இப்பொழுது சுனன் அஹ்மது போன்றவைகளையெல்லாம் மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய நல்ல சிந்தனையாளர் எஸ் யூசுப் சித்திக் அல் ஆலிமுல் மிஸ்வாயி எம்ஏ எம்ஃபில் அவர்கள் இப்பொழுது சமகாலத்தில் ஆலிம்களும் சமூகங்களுக்கும் மத்திய உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி அவர்கள் சரியாக 35 நிமிஷத்துக்குள்ளாக அவர்கள் பேசி முடிப்பார்கள். அவர்களுக்கு எங்களுடைய விழா பட்டமளிப்பு விழா தலைவர் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார். அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم يحمل هذا العلم من كل خلف عدوله ينفون عنه تحريف الغالين وانتحال المبتلين وتأويل الجاهلين أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபவு தாபியின்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த மரியாதைக்குரிய சபையிலே வருகை தந்து அல்லாஹுவின் அருளை நிரப்பமாக பெறுகின்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலிம் பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த பட்டமளிப்பு விழா என்கின்ற ஒரு மன நிறைவுமிக்க ஒரு நிகழ்ச்சியை காணுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆலிம்களிடத்தில் சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது அல்லது இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, ஆலிம்கள் அதை எப்படி செப்பனிட வேண்டும் என்கின்ற முறையில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் இங்கே மிக தெளிவாக பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு முன்னாடி பேசின ஜமால் ஹசரத் அவர்கள் கூட சொன்னார்கள், கல்விக்காக வீடு துறந்து வெளியிலே செல்வது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னத், ஒரு நடைமுறை. அதெல்லாம் வெளியில போக தேவையில்லை, வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க. அது ஒரு அளவுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாமே தவிர 100% அது சரியாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆட்கடலத்தில் தான் போய் படிக்க வேண்டும். நாம் தனியாக இருந்து படிக்க முடியாது, படிக்க கூடாது. ஏனென்றால் திருக்குரானை பொறுத்தவரை எடுத்த எடுப்பிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன, சற்று கூர்ந்து கவனித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன, ஆய்வு செலுத்தினால் மட்டும்தான் புரியும் என்கின்ற பல பகுதிகள் குரானில் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இந்த உம்மத்தில் மிக சிலர் தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாத வசனங்களும் குரானில் இருக்கின்றன. ஆட்களை விட்டு விட்டு வெறும் வீட்டுல உட்கார்ந்து புஸ்தகத்தை படிச்சு ஆன்லைன்ல உருட்டி பிரட்டி எப்படி படிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டுவிட்டு செல்கிறேன், அந்த 2ஐ நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 விஷயம் என்ன? ஒன்னு கிதாபுல்லாஹி வ சுன்னதி என்று சொன்னார்கள். ஒன்று இறை வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். நான் உங்களிடத்திலே இறை வேதத்தை விட்டுவிட்டு செல்கிறேன், என்னுடைய வழிமுறையை விட்டுவிட்டு செல்கிறேன் என்று சொன்னபோது 2 அட்டைகளுக்கு இடையிலான குரான் இருந்ததா? கொஞ்சம் வச்சு பாருங்க. அதே போல 2 அட்டைகளுக்கு இடையிலே ஒன்று சேர்க்கப்பட்ட ஹதீஸ் நூல்கள் ஏதாவது இருந்ததா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குரானையும் ஹதீஸையும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆட்களை விட்டுவிட்டு செல்கிறேன் என்று பொருள். ஆட்கள் தான் முக்கியமே தவிர நூல்கள் முக்கியம் அல்ல. நூல்கள் முக்கியம்தான், ஆனால் ஆட்களின் வழியாகத்தான் நூல்களை கேட்க வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள் எடுத்த எடுப்பில் புரியாது.
ஆய்வு செய்தால்தான் புரியும். ஆய்வு செய்தாலும் சில நபர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் புரியாத பகுதிகள் எல்லாம் உண்டு. எனவே கல்விக்காக புறப்பட்டு செல்வது, போய் படிப்பது, அதுபோல அங்கே போய் ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு இருப்பது, அவர்கிட்ட படிச்சுட்டு அவர்கிட்ட சனது வாங்குறது, இதெல்லாம் உம்மத்துல அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள். ஒரு நூலை கற்றுக் கொடுத்து விட்டு அந்த நூலுக்காக சனது வாங்குவார்கள். ஆலிம்களுக்கு இது புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு நூல் படிப்பாங்க, அந்த நூலுக்காக மட்டும் என்ன செய்வாங்க, சனது வாங்குவாங்க. நம்ம பகுதிகளில் ஹதீஸ் நூல்களுக்கு பழக்கம் இருக்குது. புகாரி முடிச்சா சனது வாங்குவாங்க அந்த உஸ்தாத் இருந்து. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இதே போல ஒவ்வொரு நூலையும் அப்படி சனது வாங்குகிற, சனது கொடுக்கின்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை யாரிடமிருந்து படித்தார், அவரிடமிருந்து யார் படித்தார், அவரிடமிருந்து யார் படித்தார், ஆசிரியர் யார்கிட்ட படிச்சாரு, நான் யாருக்கு படிச்சு கொடுத்தேன், எல்லா தகவல்களும் அந்த ஒரு சர்டிபிகேட்ல இருக்கும். அப்படின்னா ஆட்களிடத்தில் சென்று கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமானது. அதிலேயும் குறிப்பாக மார்க்க கல்வி என்பது அதற்காக வேண்டி வீட்டை விட்டு புறப்பட்டு சென்று தனியாக இருந்து படிப்பது என்கின்ற அந்த சுன்னத், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹஜ்ஜத்துல் வதாவின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா, அலா ஃபல் யுபல்லிகு ஷாஹிது வல் காயிப, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் பிரிந்து சென்றார்கள். அந்த நேரத்துல பல ஊர்களில் இருந்து சஹாபாக்கள்கிட்ட மார்க்கத்தை படிப்பதற்கு ஆட்கள் வருவார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. ஆக அருமையான தோழர்களே, இது ஒரு மரபார்ந்த பாரம்பரியமிக்க ஒரு கல்வி முறை என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது 2 ஆலிம்களுக்கு இங்கே பட்டம் கொடுக்கப்பட இருக்கிறது. பொதுவாக ஆலிம்களிடத்தில் சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது, அல்லது சமூகம் எப்படி இருக்கிறது, ஆலிம்கள் என்ன செய்ய வேண்டும், இது இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு உலமாக்கள் தான் பொறுப்பு, கற்றறிந்த ஆலிம்கள் தான் பொறுப்பு. ஏன்னா அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நல்லதை ஏவி தீமையை தடுத்தல் என்கின்ற பணி எல்லோருக்கும் இருந்தாலும் ஆலிம்களுக்கு அது மிகவும் உயர்தரமான கடமையாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த கடமையை சரிவர செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ள ஆலிம்கள் சமூகத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த சமூகத்துல ஆலிம்கள் உழைக்க வேண்டியது இருக்கிறது. அதனால தான் சமூகம் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து ஆலிம்களை உருவாக்குகிறது. இன்னைக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய சில இடங்கள் வந்து விட்டன. இருந்தாலும் கூட சமூகம் தன்னுடைய காசை போட்டுத்தான் ஆலிம்களை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கப்படக்கூடிய ஆலிம்கள் மறுபடியும் சமூகத்திற்குத்தான் அவர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமான ஒன்று. அந்த வகையிலே இந்த சமூகத்திற்கு பணி செய்ய வேண்டிய, இந்த சமூகத்தினுடைய நெளிவு சுழிவுகளை தட்டி எடுக்கக்கூடிய, நேர் செய்யக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் ஆலிம்களுக்கு இருக்கிறது. இந்த சமூகத்துல தான் அவங்க பணி செய்யணும். ஆனா இந்த சமூகம், சற்று கூர்ந்து கவனியுங்கள், இந்த சமூகம் ஆலிம்களுடைய கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் புதுசா பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை சொல்லவில்லை. ஏற்கனவே பட்டம் பெற்று இந்த சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களுடைய கையில் இந்த சமூகம் இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலிம்கள் சொல்கின்ற சொல்லைத்தான் இந்த சமூகம் கேட்கிறதா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஆலிம்களுடைய அந்த கையில் நிச்சயமாக இந்த சமூகம் இல்லை. அதற்கு நாம் ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். நாம பார்க்கிறோம், இன்னைக்கு இளைஞர்கள் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி போகிறார்கள். எல்லா கட்சிக்கு பின்னாலையும் கொடி பிடிப்பதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனா யார் கூப்பிட்டா ஓடி வரணும்? முறைப்படி உலமாக்கள் கூப்பிட்டால் தான் ஓடி வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களுக்கு பின்னாலும்
முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? சாதாரண இளைஞர்கள் இல்ல, படித்து தகுதி வாய்ந்த இளைஞர்கள், வழக்கறிஞர்கள். ஆனா யாரோட போய் சேர்ந்து இருக்கிறோம் என்கின்ற அந்த நிலவரமே புரியாமல் அந்தந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், இன்றைக்கு இளைஞர்கள் நம்முடைய உலமாக்களுடைய கையில் இல்லை. சரி, அதே போல பார்க்கிறோம் பெண்கள். நம்ம ஊர்ல வேணா இது குறையா இருக்கலாம், ஆனால் பொதுவாக நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு அரசுல இருந்து கெசட் ஒண்ணு வரும். கெசட்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் எல்லாம் அதுல தான் வரும். வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யும் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை அரசிடமிருந்து வரக்கூடிய அந்த கெசட்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம், தயவு செய்து கண்ணீர் வடித்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த கெசட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் கன்வெர்ட் ஆகி போறது, அதாவது முஸ்லிம்கள் இந்துவாக அல்லது கிறிஸ்துவாக மாறி போகின்ற, அதிலேயும் குறிப்பாக அந்த கெசட்ல பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளைங்க மாற்று மதத்திற்கு வேலி தாண்டி செல்லக்கூடிய அந்த மோசமான காட்சிகளை ஒவ்வொரு கெசட் புஸ்தகத்திலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த பெண்களை ஏன் அந்த குடும்பம் காத்து வைக்கவில்லை அப்படின்னா, அப்ப அந்த பெண்களும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய உலமாக்களுடைய கையில் இல்லை என்றுதான் பொருள். ஏன்னா வேலி தாண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள் உலமாக்களுடைய கையில் இல்லை, உலமாக்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இல்லை என்பதை பார்க்கிறோம். கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் வேறு விஷயம், ஆனால் கேட்காதவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நேரத்துல தான் இந்த சமூகத்துக்கு பணி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒண்ணு. இரண்டாவது, அருமையான தோழர்களே, காலம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. உலமாக்களுடைய பொறுப்பு என்பது கூடிக்கொண்டே போகிறது. உலமாக்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். உலமாக்களுடைய பொறுப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் இந்த உலகம் விரிந்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம். காலத்துக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக ஆலிம்களுடைய கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு தப்பும் தவறுமாக விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம் அறிஞர்கள் என்கின்ற பெயரிலேயே நிறைய பேர் இருக்கிறார். முஸ்லிம் அறிஞர்கள் என்கின்ற பெயரிலேயே சில இஸ்லாமிய நூல்களை நாம் வாசிக்கிறோம். முஸ்லிம் பெயர் உள்ள சில அறிஞர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். ஆய்வு அப்படின்னு பேர் அதில் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் போது சில நேரங்களில் இஸ்லாத்தை குழி தூண்டி புதைக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த நூல்களில் எழுதப்படுவதை பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 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 10 வருடங்களுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு மதரசா, அந்த மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் ஒரு தமிழ் கவிஞர் ஒருவரை கூப்பிட்டு இருந்தார்கள் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துவதற்கு. மிக முக்கியமான மதரசா அது. தமிழ் கவிஞர் ஒருவரை கூப்பிட்டு இருந்தார்கள். அவர் பேசும்போது அந்த பட்டமளிப்பு விழாவில் பேசினாரா, அதை ஒட்டி பேசினாரான்னு தெரியல, ஆனால் ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கிறார். என்ன பேசினாங்கன்னு சொன்னா, இந்த சமூகம் வளருவதற்கு பொருளாதாரம் நிறைய தேவைப்படுகிறது. அதனால பேங்க்ல இருந்து கடன் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பை முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வங்கியில கொடுக்கக்கூடிய அந்த வட்டி என்பது மிக குறைவானது, குறைந்த வட்டியை குர்ஆன் அனுமதிக்கிறது. நான் சொல்ற இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னு சொல்ல வரல, ஆனா இந்த கருத்தை ஒட்டி சில செய்திகளை அங்கேயோ மேடையிலேயோ அல்லது மேடைக்கு வெளியில் வேறு யாரிடமோ பேசியிருக்கிறார். இதை ஒரு பெரிய விஷயமாக அதற்கு பின்னால் நாங்கள் கேள்விப்பட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, முஸ்லிம் அறிஞர்கள் என்று நாம் அவர்களை மிக முக்கியமான விழாக்களுக்கு அழைக்கிறோம். ஆனால் அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர்மாறான கருத்தை அவர்கள் பேசுகிற அல்லது மக்களுக்கு மத்தியில்
பரவலாக ஆக்குகிற அந்த வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். குர்ஆன் என்பது குறைஞ்ச வட்டி அனுமதிக்குதா? கண்டிப்பாக அனுமதிக்கல. ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, பல்கி பெருகக்கூடிய வட்டியை நீங்கள் வாங்காதீர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பல்கி பெருகக்கூடிய வட்டியை வாங்காதீர்கள் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து அந்த மாதிரியான அறிஞர்கள் என்ன பொருள் எடுக்கிறார்கள் என்றால், குறைஞ்ச வட்டி வாங்கிக்கிறலாம், பல்கி பெருகக்கூடியதானே வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க கருத்து எடுக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை முழுமையாக புரியாததனுடைய விளைவு இது. ஏன்னா வட்டி என்பது ஒரு தடவை தடை செய்யப்படவில்லை, 4 கட்டங்களாக தடை செய்யப்பட்டுச்சு. எப்படி மது 4 கட்டங்களில் தடை செய்யப்பட்டதோ அதுபோல வட்டியும் 4 கட்டங்களில் தடை செய்யப்பட்டது. நீங்க குர்ஆன்ல வட்டி அனுமதிக்கும் ஆயத்தை பார்க்கலாம். வமா ஆத்தைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாசி ஃபலா யர்பு இந்தல்லாஹ். நீங்கள் கொடுக்கின்ற வட்டி என்று பேசுகிறது குர்ஆன். அப்ப வட்டி கொடுக்க சொல்லி குர்ஆன் பேசுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்ல இந்த இது நிறைய வட்டி வாங்காதீங்க அப்படின்னு பேசுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இறுதியாக இறங்கிய வசனம் என்ன? இறுதியாக இறங்கிய வசனம் எது? நீங்கள் வட்டி வாங்கினால், நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை விட்டு கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வோடு நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹ். அல்லாஹ்வோடு நீங்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் தான் கடைசி வசனம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்யறவங்களை இன்றைக்கு நாம சமூகத்துல பார்க்கிறோம். எத்தனையோ நூல்கள் இது போல நூல்கள், நிறைய நூல்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம். நான் எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன அருமையான தோழர்களே, இப்படி இந்த சமூகத்தில் தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு பரவலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் உலமாக்களுடைய சேவை என்பது இன்றியமையாத. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் அருமையான தோழர்களே, இந்த சமூகத்துல நாம் பணி செய்வதற்கு நமக்கு இன்னொரு முக்கியமான குவாலிட்டி தேவை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்ப நம்மை தகவமைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். உண்மையிலே நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு இஸ்லாம் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தை அது பிற்போக்கு மார்க்கம் என்று சில பேர் சொல்கிறார்கள், அது அடிப்படைவாதம் என்று சொல்கிறார்கள், அது தீவிரவாதம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக விமர்சிக்கிறார்கள். ஷரியத் சட்டத்தை மோசமான சட்டம் என்று சொல்கிறார்கள். அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட இஸ்லாம் என்பது அதை புரியாத மக்களால் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இஸ்லாம் என்பது இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறது. குற்றவாளி கூண்டில் இஸ்லாம் நின்றால், குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கக்கூடியவருக்கு சார்பாக யார் வாதாடணும்? வக்கீல் தானே வாதாடணும். இஸ்லாத்தை விமர்சிச்சா அதற்கு சார்பாக யார் வாதாட வேண்டும்? வக்கீல்களாக உலமாக்கள் தான் என்ன வாதாடணும். ஆனால் அந்த உலமாக்களுடைய சூழல் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், நாம நம்மாலான முயற்சிகளை செய்கிறோம், ஆனாலும் அது அம்பலம் ஏறுவதில்லை. அம்பலம் ஏற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நாம பல்வேறு தகுதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமன மார்க்கத்தை மட்டும் படித்துவிட்டு, மார்க்கத்தை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டால் எல்லா விதமான தீமைகளையும் நம்மால் களைந்து விட முடியாது. இந்த மாதிரியான பொதுவெளியில் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்கென்று, களைவதற்கென்று நமக்கு இன்னும் கூடுதலான அதிகப்படியான அறிவும் தேவைப்படுகிறது, ஆயுதங்களும் தேவைப்படுகிறது. ஆயுதம் நான் சொல்றது எதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வரக்கூடிய புது புது நவீன அம்சங்களை சொல்கிறேன். அந்த அம்சங்களும் இன்றைக்கு நமக்கு தேவை இருக்கிறது. அது இல்லாம எல்லாம் இன்னைக்கு நாம சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட முடியாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நவீன பிரச்சனைகள் நிறைய வருது. அந்த நவீன பிரச்சனைகளுக்கு யார் சட்டம் சொல்லுவா? ஒரு காலம் இன்னைக்கு பார்க்கலாம் உலகத்துல, ஒரு காலத்தில் இல்லாத ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க நீங்க. கருத்தரித்தல் மையம், ஃபெர்டிலிட்டி சென்டர் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. சின்ன சின்ன ஊர்கள்ல கூட அந்த, அதாவது மகப்பேறு மருத்துவம், அதாவது சொல்ல வரல, கருத்தரித்தல் மையத்தை சொல்ல வருகிறேன். கருத்தரித்தல் மையம் என்பது இன்றைக்கு பல இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் அந்த கருத்தரித்தல் மையத்தை நோக்கித்தான் குழந்தை பேருக்காக செல்கிறார்கள், பார்க்கிறோம். சரி, அங்க குழந்தை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
எவ்வாறு உருவாக்கப்படும், சாதாரணமா எப்படி உருவாகும் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த வீரியத்தை இழந்த காரணத்தினால் அந்த மாதிரியான மையத்தை நாடி போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. சரி, அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அங்க ஐவிஆர்னு சொல்லுவாங்க. ஐவிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணுடைய அந்த அணுவையும் பெண்ணுடைய கருமுட்டையையும் இணை சேருவதற்கு ஒரு டிஷ்ல தான் வைப்பாங்களாம். ஒரு டிஷ்ல அதுல வச்சு ரெண்டும் இணைந்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் குறிப்பிட்ட சில காலத்தில் அதை கொண்டு போய் தாயினுடைய கருவறையில் வைப்பது. இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் வந்து இதை அனுமதிக்குதா அனுமதிக்கலையான்னு சட்டம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனா மார்க்க சொல்லத்தான் செய்யறாங்க. இது மட்டுமே இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு இந்த ஒன்றை சொன்னேன். இன்னொன்னு இன்னைக்கு புதுசா இன்னொரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டுல இறைச்சி வேணும்னா என்ன செய்வோம், கறி வேணும்னா என்ன செய்வோம், கறி கடைக்கு போவோம், அவங்கள்ட்ட கறியை தாங்கன்னு கேட்போம், தருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, அவருக்கு கறி எங்கிருந்து கிடைக்கும்? அவர் ஆட்டை அறுப்பார், அல்லது மாட்டை அறுப்பார், அல்லது கோழி அறுப்பார், அறுத்து கொடுப்பார். இதுதான் கறி வாங்குற நடைமுறை. ஆனா இன்னைக்கு ஒரு புதிய நடைமுறை ஒண்ணு வருது. என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னா, இறைச்சி வேண்டும் என்றால் மாடு அறுக்க தேவையில்லை, ஆடை அறுக்க தேவையில்லை, கோழி அறுக்க தேவையில்லை. மாறாக லேபிள வைத்து வளர்க்கப்பட்ட இறைச்சி அப்படின்னு ஒண்ணு இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல சில நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அரபியில வந்து அல்லஹமு ஃபில் முஹ்தபராத்னதுக்கு பேர் சொல்லுவாங்க அரபியில. தமிழ் ஆங்கிலத்துல வந்து நிறைய லேப் மீட்னு சொல்லுவாங்க. இதை கல்ச்சர்டு மீட், லேப் மீட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஏற்கனவே அறுக்கப்பட்ட அந்த உயிரினத்திலிருந்து ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லை லேபிள வச்சு வளர்த்து அதை கரியாக்கி அதை விற்பது. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஐரோப்பிய நாடு அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி, அந்த டெக்னாலஜி இன்றைக்கு சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு இருக்கு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பரப்பளவு கம்மி, அங்க பூமி ரொம்ப கம்மி, அது கடல் சார்ந்த பகுதி. அதனால அவங்களுக்கு ஆடு வளர்க்கறது மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால சிங்கப்பூர் வந்து இந்த டெக்னாலஜியில தங்களுடைய டாலர்களை நிறைய செலவு பண்றாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போதைக்கு நடைமுறைக்கு வரல. ஏன் வரலன்னு சொன்னா, காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு பாருங்க, உற்பத்தி அந்த செலவு, உற்பத்தி செலவு என்பது விற்பனை செலவை விட அதிகமாக இருக்குது. மக்கள்கிட்ட எப்போ விற்கும் அப்படின்னா, ஏற்கனவே உள்ள கறி 700 ரூபான்னா இது ஒரு 650 ரூபா விற்கும். ஆனா இன்னைக்கு அந்த உற்பத்தி செலவு என்பது அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இன்னும் அது நடைமுறைக்கு வரல. ஆனா சிங்கப்பூர் அரசாங்கம் அதை பற்றி ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த இறைச்சி நல்லா கவனிச்சு பாருங்க. இது எப்படின்னு சொன்னா, ஆடு அறுக்க தேவையில்லை, மாடு அறுக்க தேவையில்லை, ஏற்கனவே அறுக்கப்பட்டதிலிருந்து ஒரு செல்லை எடுத்து லேபிள வச்சு வளர்த்தா வந்துடும். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு எந்த பகுதி இறைச்சி வேணுமோ அந்த பகுதி செல்லை மட்டும் பிரிச்சு எடுத்து நம்ம என்ன செய்யணும், உருவாக்கலாம். உதாரணமா, அமெரிக்காக்காரங்களுக்கு சிக்கன்ல வந்து லெக் பீஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க லெக் பீஸ் அவங்களுக்கு பிடிக்காதான், செஸ்ட் பீஸ் தான் அவங்களுக்கு பிடிக்குமா. ஆனா நம்ம ஊர்ல நேர் மாத்தோம், செஸ்ட் பீஸ் யாருக்கும் பிடிக்காது, லெக் பீஸ் தான் பிடிக்கும். நம்ம கூட என்ன செய்வோம், கல்யாணத்துக்கு போனா லெக் பீஸ் வைங்கன்னு தானே சொல்றோம், லெக் பீஸ் வைங்க அப்படிதான் சொல்றோம். நமக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும். ஆனா அமெரிக்காக்காரங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்காதான். ஆனா அங்க கேஎஃப்சி அங்க ரொம்ப பிரபலம். ஒரு நாளைக்கு பல லட்சம் கோழிகளை அவர்கள் அறுக்கிறார்கள். அந்த லெக் பீஸ் எல்லாம் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் மற்ற உலக நாடுகளுக்கு அனுப்பி, நம்மள மாதிரி நாடுகள் இங்க அனுப்பி இங்க வந்து என்ன செய்யறது, அதை பொறிச்சு கொடுக்கறதுன்னு வச்சுக்கங்க. இப்போ என்னன்னா, ஒரு கோழி அறுத்தா செஸ்ட் ஒரு பக்கம் கொடுக்க வேண்டி இருக்கு, லெக்க ஒரு பக்கம் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனால் நான் சொன்ன அந்த நடைமுறை, லேப் மீட்டுங்கிற நடைமுறை வந்தா, செஸ்ட் பீஸ் பிடிக்குமா, செஸ்ட் பீஸ்ல இருக்கிற செல்லை மட்டும் உருவி அதை மட்டும் வளர்க்கறது. அதே மாதிரி லெக் பீஸ் வேணுமா, அந்த பகுதி செல்லை மட்டும் உருவி அதை மட்டும் லேபிள வச்சு வளர்க்கறது. இப்படி ஒரு அட்வான்டேஜ் அதுல இருக்குது. அப்போ நமக்கு எது தேவையோ அதை வளர்த்தெடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சேர்த்து சொல்கிறார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல ஆலிம்களுக்கு வேலை வருது, இந்த இறைச்சியை சாப்பிடலாமா. பொதுவா
இறைச்சியை எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தொண்டைக்குழி, மூச்சுக்குழாய் எல்லாம் சேர்ந்து அறுக்கப்பட்ட அந்த 2 நரம்பு சேர்ந்து அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி, அதுவும் முஸ்லீமால அறுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது ஹலால், இல்லைன்னா ஹலால் இல்லை. இப்போ ஒரு செல்லை வச்சு வளர்க்குற அந்த இறைச்சியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அப்போ இந்த இடத்துலதான் ஆலிம்களுக்கான தேவை இருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூகமும் ஆலிம்களும் பிரிக்க முடியாத நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றவர்கள். ஒருபோதும் சமூகம் ஆலிம்களை உதாசீனப்படுத்தி விடவே முடியாது. சரி, இன்னைக்குதான் இந்த பிரச்சனை, அடுத்து வருங்காலங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாது. அப்ப எனவே ஒவ்வொரு காலத்திற்கும் அந்தந்த காலத்தில் வரக்கூடிய புது புது பிரச்சனைகளை ஒட்டி விளக்கம் சொல்வதற்கு மார்க்கம் தான் மார்க்கம் படித்தவர்கள் தான் செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கம் படித்தவர்கள் வெறும் மார்க்கத்தினுடைய விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. இளம் உலமாக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூடுதலாக படிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. கூடுதலாக இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வரும்போதெல்லாம் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆலிம்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த மதரசாக்களுடைய தேவை, இந்த மதரசாக்கள் இருந்த ஆலிம்களுடைய உருவாக்கத்தின் தேவை என்பது அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களிடத்திலே நான் ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், படிச்சோம்னா படிச்சு முடிச்சிடல. நாங்கெல்லாம் பட்டம் வாங்கும் போது எங்களுக்கு எங்க உஸ்தாதுமார்கள் அல்லது எங்களுக்கு பட்டம் கொடுக்க வந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் உங்கள்ட்ட சொல்றோம். நீங்க படிச்சு முடிச்சதுனால உங்களுக்கு இந்த சனது அல்ல, ஒரு பாடத்திட்டத்தின் அளவை நிறைவு செய்திருக்கிறீர்கள் என்பதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட், அவ்வளவுதான். ஒரு மொத்தமா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு கரைச்சு குடிச்சாச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஓதி முடிச்சுட்டு வெளியில போய் நாம பணி செய்யும் போதுதான் நம்முடைய அறியாமையின் ஆழ அகலம் நமக்கு தெரிய வரும். அல்லாஹ்வுடைய கிருபையால கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக மொழிபெயர்ப்பு துறையில் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உஸ்தாதுமார்கள் கொடுத்த அந்த திறமை தான் அது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய அறியாமை என்பது தினம்தோறும் எங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். டெய்லி வெளிப்படும் எங்களுடைய அறியாமை. அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு சில நேரங்கள்ல 10 நிமிஷம் ஆகும், சில நேரங்கள்ல அரை மணி நேரம் ஆகும், சில நேரங்கள்ல நாள் கணக்காக கூட ஆயிருக்கு, வார கணக்கில் கூட ஆயிருக்கு. அது நான் ஒருத்த மட்டும் இல்ல, எங்க டீமே சேர்ந்து மூளையை கசக்குவோம் சில நேரங்கள்ல. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் கற்று இருக்கிறோம் என்பதனால் மட்டும் எல்லாவற்றையும் தெரிந்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. இதுக்கு பிறகுதான் நம்முடைய அறியாமை என்பது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். அதனால நம்ம ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான சாதுரியத்தை, அதை முகம் கொடுப்பதற்கு தேவையான திறனை இந்த பாடத்திட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதை வச்சு என்ன செஞ்சுக்கிற முடியும், உங்களுக்கு புள்ளி வச்சாச்சு. இனிமே அதை கோலம் போட வேண்டியது, ரோடு போட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அருமையான தோழர்களே, அந்த வகையில் புது உலமாக்கள் இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை அதற்கு ஒரு எண்டே இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அது தொட்டிலில் இருந்து லஹது வரை என்று சொல்கிறது, அதாவது சுடுகாடு வரை என்று சொல்கிறது, கபருக்குழி வரை என்று சொல்கிறது. அப்ப எனவே நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்க இன்னையோட ஏற கட்டுறாதீங்க. இனிமேதான் நீங்க புதுசா படிக்கணும், இனிமேதான் நீங்க நிறைய படிக்கணும்னு சொல்றது வெறுமனே மார்க்க நூல்களை மட்டுமல்ல, மற்ற நூல்களையும் சேர்த்து நீங்கள் படிக்க வேண்டும். ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், உலமாக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, இமாம் ஜாஹித் அப்படின்னு ஒருத்தவங்களை கேள்விப்பட்டிருக்கோமா? இமாம் ஜாஹித் இமாம்னு கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா, லுகாவுல கேள்விப்பட்டிருப்போம், அரபி மொழியியல்ல கேள்விப்பட்டிருப்போம், நஹுல கேள்விப்பட்டிருப்போம். ஜாஹித் இமாம் என்று ஒருவரை கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பெயர் அசல்ல ஜாஹித் கிடையாது. ஜாஹித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுல ஏதோ ஒரு குறைபாடு அவருக்கு இருக்கும், கண்ணு கொஞ்சம் துருத்திக்கிட்டு இருக்குமா அவருக்கு, அதனால அவருக்கு வந்த பேர் அது. அந்த ஜாஹித் இமாமுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த மனுஷன்
அவருக்கு இஸ்லாத்துல அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பேர் இருக்கிறது. அவருக்கு ஷஹீதுல் குத்துப் என்று சொல்வார்கள் அவரை. ஷஹீதுல் குத்துப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்தகங்களால் ஷஹீதானவர் பேர் அவருக்கு, நூல்களால் ஷஹீதானவர். நல்ல யோசிச்சு பாருங்க, அவர் புஸ்தகத்தை படிப்பதில் ஆர்வமிக்கவர். கடையில போய் வேலை செஞ்சு கிடைக்கிற காசுல சில நேரங்கள்ல புஸ்தகத்தை வாங்கிடுவாராம். வீட்டுல அவங்க அம்மாட்ட சாப்பாடு தாங்கன்னு கேட்டா அந்த அம்மா என்ன செய்யுமா, சில புஸ்தகத்தை தட்டுல வச்சு இந்த சாப்பிடுன்னு கொடுக்குமா. என்னம்மா சாப்பாடு எங்கன்னு கேட்டா, ஆமா நீ தான் எல்லா காசுக்கும் புஸ்தகத்தை வாங்கிடுறியே, எப்படி உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவர் கொஞ்சம் காசுக்கு புக்கு வாங்கிட்டு கொஞ்சம் காசுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல ஒரு புஸ்தக கடையில அவருக்கு வேலை கிடைச்சு, புஸ்தக கடையிலேயே வேலை கிடைச்சா அவர் ரொம்ப சந்தோஷம். அந்த புஸ்தக கடைக்காரர்கிட்ட சொல்லி, நான் இரவிலேயும் இங்கே தங்கி கொள்கிறேன்னு சொல்வாராம். அப்படி போய் படிச்சாராம் அவர். ராத்திரிலேயும் போய் அங்கேயே உட்காந்து படிக்கிறது. இப்படி படித்து படித்து தன்னை வளர்த்து கொண்டவர். அவருடைய கடைசி காலகட்டம், அவர் இறந்து போகும்போது அவருக்கு வயசு 96 அல்லது 97. இறந்து போகும்போது இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 97 வயசு. கடைசி காலகட்டத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு இமாம், அநேகமா நினைக்கிறேன் முபர்ரதுன்னு நினைக்கிறேன், அவர் போய் இமாம் ஜாஹித்கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சார். கைஃப ஹாலுக், எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சார். அப்ப இமாம் ஜாஹித் சொன்னாங்களாம், எப்படி இருக்கேன்னு என்கிட்ட விசாரிக்கிறீங்க நீங்க, ஆனா எனக்கு வயசு 97. என்னுடைய ஒரு பக்கம் அதாவது செயல் எழுந்து போச்சு. என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, லோக்கல் பாஷையில் சொன்னதா லொக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செயல் எழுந்து போச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அதிகப்படியான உணர்ச்சி. அங்க ஒரு ஈ பறந்தா கூட, ஒரு கொசு பறந்தா கூட அவருக்கு வலிக்குமா. ஒரு பக்கம் செயல் எழுந்து போச்சு, ஒரு பக்கம் முழுக்க முழுக்க உணர்ச்சி. ஒரு ஈ பறந்தா கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மனிதர் அவர் சொல்றார், என்னுடைய ஒரு பகுதி செயல் எழுந்து போச்சு, இன்னொரு பகுதியில ஈ பறந்தா கூட என்னால தாங்க முடியல. வயசு 97, நான் எப்படி இருப்பேன்? என்கிட்ட போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறேன், நான் எப்படி இருப்பேன்? கஷ்டப்படத்தான் செய்யறேன்னு சொன்னாங்களாம். உண்மையான தோழர்களே, இந்த அளவுக்கு அவருக்கு நோய் இருந்துச்சு. இந்த நோயினால் அவர் இறந்து போகல. அவர் எப்படி இறந்து போனாருன்னு சொன்னா, அவர் நடுவில் உட்கார்ந்திருப்பார். அவரை சுற்றி நூல்கள் இருக்கும், நூல்கள் புஸ்தகங்கள் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த புஸ்தகங்கள் அப்படியே சரிஞ்சு அவர் மேல விழுந்து இறந்து போயிட்டார். அதனால தான் வரலாறுல அவருக்கு பேரு ஷஹீதுல் குத்துப் என்று சொல்வார்கள். அதாவது நூல்களாலேயே ஷஹீதானவர், கித்தாபுகளால் ஷஹீதானவர். நீங்க எல்லாரும் கூகுள் வச்சிருப்பீங்க, தேடி பாருங்க. நான் சொல்ற அந்த விவகாரத்தை தேடி பாருங்க. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 97 வயசுல ஒரு மனிதர் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், அப்படி தொடர்ந்து படித்தால் மட்டும்தான் தயவு செய்து நாம் இந்த சமூகத்தில் களமாட முடியும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நாம படிச்சு முடிச்சிடும் நினைச்சிட்டா நாம தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், கிடை தண்ணீர் 2 நாளைக்கு நல்லா இருக்கும், 3வது நாள் நாத்தம் எடுத்து போயிடும். ஆனால் தொடர்ந்து நாம் வாசிக்கத்தான் நாம் ஓடு தண்ணீராக இருப்போம். ஓடு தண்ணீர் என்பது எப்போதும் அடுத்தவர்களுக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அப்படி உலமாக்கள் நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு அறிவு ஓடும் தளமாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்திற்கு நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம்களுக்கு அல்லாஹ் நிறைவான கல்வியை தந்தருள் புரிவானாக. அவர்களுக்கு தொடர்ந்து இந்த சமூகத்தில் நல்ல பல சேவைகளை செய்வதற்கான வாய்ப்பையும், அதற்கு தோதுவாக அவர்களுடைய அறிவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு அலியா அரபிக் கல்லூரிக்கும் அதனுடைய உஸ்தாதுமார்கள், பக்குதார்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைருல் ஜஸா. அருமையான ஒரு ஆய்வு பயான். இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், காலத்தின் கட்டாயம். ஆலிம்களுக்கும் ஆலிம்களோடு சமூகம் ஏற்படுத்த வேண்டிய தொடர்புகளுக்கும் நல்ல விஷயங்களை இந்த அறிவியல் முன்னேற்றமான காலகட்டத்தில் ஆலிம்கள் எப்படியெல்லாம் பட்டம் பெற்ற பிறகு தங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பதிலே மிக அருமையான ஒரு ஆய்வு பயானை இந்த மன்றத்திலே அவர் சமர்ப்பித்தார். அல்லாஹ் அவருடைய நாவின்மையை அதிகமாக்குவானாக, அவருடைய இல்முகளையும் விளக்கங்களையும் அதிகப்படுத்துவானாக. அருமையான பெருமக்களே,
நாம் எதிர்பார்த்த பட்டமளிப்பு பேருரை வழங்கக்கூடிய நிறைவு பேருரை ஹசரத் பெருந்தகையும் வந்து விட்டார்கள். யாரையெல்லாம் வரவேற்பதில் விட்டு விட்டோமோ வந்திருக்கக்கூடிய நன்மக்கள் சான்றோர்கள் அத்துணை பேர்களையும் நாங்கள் வரவேற்பதோடு இந்த அலியாவனுடைய கல்விக்குழு வழிகாட்டி ஹலீஃபத்து ஷாதுலியா, எங்களுடைய உஸ்தாது அசாத்தீதா ஹசரத் பெருந்தகை அப்துல்சலாம் ஹசரத் அவர்கள் பன்னெடுங்காலமாக இந்த மதரசாவிலே சனது வழங்கி துஆ செய்யக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல சரீர சுகத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு இந்த துன்யாவனுடைய வாழ்க்கையை நிலைகளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. இன்னும் பல ஆண்டுகள் எங்களுடைய ஆலிம்களுக்கு சனது வழங்கி துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஹசரத் அவர்களுக்கு ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் பெருந்தகை நாடறிந்த நாவலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துகிறார்கள். குலு தக்பீர், அல்லாஹு அக்பர். நாடறிந்த நாவலர் கடல் கடந்த நாடுகளிலும் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளால் மக்களை தன்பக்கம் ஈர்த்தவர். அவர்களுக்கு எங்களுடைய ஜாமியாவுனுடைய தலைமை உஸ்தாத் ஷாஹதார் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். எங்களுடைய நகர மஜ்லிஸ் உலமா ஒரு சரித்திரம் வாய்ந்த உலமாக்கல் சபை, அதனுடைய தகுதிமிக்க தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் டாக்டர் எம்என் முகமது இல்யாஸ் அல் ஆலிமுல் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கு யூசுப் சுத்தீக் ஆலிம்சா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய மதரசாவோடு எல்லா நிலையிலும் இரண்டதர கலந்தவர்களில் மிக முக்கியமான எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய அல்ஹாஜி நவாஸ் அவர்களுக்கு எங்களுடைய இந்த தலைமை உஸ்தாத் ஷாமுதார் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்து கவனிக்கிறார்கள். அவர்கள் முன்னாடி வருமாறு மிக்க அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர் தன்னுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை, ஏன் தூக்கத்தை கூட இழந்து மதரசாவினுடைய கவலையிலேயே தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஜிந்தா ஷாஹ்மதார் ஹலீஃபத்து ஷாதுலியா ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கு அங்கீகரிங்க. எங்களுடைய மஜ்லிஸ் உலமா சபை தலைவர் இல்யாஸ் ஹசரத் அவர்கள் அங்கு சென்று அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் அவர்களிடத்தில் ஹைதர் அலி ஹசரத் அவர்களிடத்தில் சொன்ன டயத்திற்கு அவர்கள் சரியாக வந்து ஆஜராகிவிட்டார்கள். அவர்கள் கோயமுத்தூரிலிருந்து மதியம் பெறப்பட்டு சரியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய வருகை கபூல் செய்வானாக. அடுத்த புரோகிராம் கூட அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய பேச்சுக்கு முன்னால் அவர்களுடைய மதரசாவினுடைய பேராசிரியர் இல்யாஸ் ஹசரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இங்கே ஆலிம்களை துஆ செய்து வாழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. ஸதகல்லாஹுல் அலியில் அதீம். பெரியோர்களே, சிறப்புரையாற்றிய சகோதரர் யூசுப் சித்திக் ஹசரத் அவர்கள் நல்ல தகவல்களை, குறிப்பாக இப்போது பட்டம் பெறுகின்ற மௌலவிகள், ஆலிம்களுக்குரிய மொத்த சமூக கடமையை அது அறிவு சார்ந்த துறையிலே நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நான் அதை தொட்டு ஒரு செய்தியை இங்கே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அது இந்த
இந்த மாதிரி ஒரு இமாமை பத்தி சொன்னாங்க. அம்ர் இப்னு பஹர் அப்படின்னு அவங்களுடைய சொந்த பெயர் கொண்ட ஜாஹில் அப்படிங்கிற அப்பாசிய ஆட்சியில இலக்கியவாதியாகவும் மிக சிறந்த மார்க்க மேதையாகவும் திகழ்ந்த ஜாஹில் என்கின்ற அம்ர் இப்னு பஹர் அவர்களை பற்றி நிறைவா சொல்லி முடிச்சாங்க. எப்படி ஆய்வு செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியோடு நிறைவுபடுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி பல்வேறு தகவல்கள், டெஸ்ட் டியூப் பேப்பிலிருந்து ஆரம்பிச்சு அது மாதிரி செல்களில் இருந்து இறைச்சியை உண்டாக்குவது என்கின்ற இந்த ஒரு செயற்கை நிலையெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் ஷரியத் ரீதியா, அதெல்லாம் அழகா சொன்னாங்க. அதை தொட்டு தொடர்ந்து நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இந்த மார்க்க ரீதியான ஆய்வு நமக்கு எங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வட்டம் மதரசாக்கள், உலமாக்கள், அல்லது நம்ம ஜும்மா பயானு மீலாது மேடைகள்ல இருக்கிறோம். சில நெருக்கடியான இடத்துல நம்மை போன்றவர்களுடைய தேவை அல்லது நம்மால் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை பற்றி புரிந்தவர்களின் தேவை அங்க வேண்டும். அப்படி ஒரு இடம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில மொழியியல் சார்ந்த ஆய்வுக்கூடம், பல்வேறு மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் பலர். யாருக்கும் இரண்டு இருதயம் உண்டா? குர்ஆனுடைய இந்த வசனம் எங்களை குழப்புகிறது அல்லது ஒரு தெளிவற்ற செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது அப்படின்னு அவர் வைக்கிறாரு. அது வெறும் மொழியின் மீது உள்ள தாக்குதல் அல்ல, நம்முடைய இறைமறையான ஒட்டுமொத்த கியாமத் வரையிலும் வருகின்ற உம்மத்து மட்டுமல்ல அத்தனை மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வேதத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். அது யாராவது பதில் சொல்லுங்கன்னு சொல்றார். நான் இந்த இடத்தை சுருக்கமா முடிச்சிடுறேன். அங்கே ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆய்வுக்கு வந்தவள், எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் விளக்கம் சொல்றேன் சொல்லுது அந்த அம்மா. அந்த அம்மா எழுஞ்சி விவரம் சொல்லுது. எங்களுடைய இறை வசனம் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. எந்த மனிதருக்குள்ளும் இரண்டு ஹிருதயங்கள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, அரபில ரஜுல் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா ஆண் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. பல நேரங்களில் மனிதன் அப்படிங்கிற பொதுவான அர்த்தத்துக்கும் பயன்படுத்தப்படும். மனிதன்னா அதுல ஆணும் அடங்குவார்கள், பெண்ணும் அடங்குவார்கள். ஆனால் எங்களுக்கு மொழி பாடத்துல, அரபி மொழி பாடத்துல ரஜுல் என்கின்ற வார்த்தை ஆணுக்கும் அதற்கு அப்படியே எதிர் வார்த்தை ஆப்போசிட்ல மரஅத் அப்படின்னு சொன்னா பெண்ணுங்கிற அர்த்தத்துல சொல்லப்படும். அந்த ஆய்வு மாணவி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி, அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப கரெக்டான வார்த்தை அந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? எந்த மனிதனுக்குள்ளும் இரண்டு ஹிருதயம் இல்லை நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க. ஆனால் என்ன அர்த்தம் வைக்கணும்னா, எந்த ஆணுக்குள்ளும் இரண்டு ஹிருதயம் கிடையாதுன்னு அர்த்தம் வைக்கணும். அப்ப பெண்ணுக்குள்ள ரெண்டு ஹிருதயம் இருக்குமா என்றால் இருக்கும். எப்ப இருக்கும்? ஒரு பெண்மணி எப்பொழுது கர்ப்பமுற்று அந்த கர்ப்பம் குறிப்பாக 6 மாதத்தில் முழு வளர்ச்சி அடைந்த குழந்தையாக உள்ளே வளர்ந்து அப்புறம் இடைப்பட்ட அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான இன்னொரு 3 மாதங்கள் அந்த இன்குபேஷன்ல கர்ப்ப பையிற்குள்ளே அது இருக்கிறதோ, இந்த 3 மாத காலம் இருக்கிறது. 6வது மாசத்துல முழு எல்லா உறுப்பும் வந்துடும். ஆனால் உலகத்துல நடமாடுறதுக்கு தேவையான அளவுக்குள்ள வளர்ச்சி அதுல இருக்காது. அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இன்குபேஷனை உள்ளே கொடுத்துட்றான். அந்த குழந்தை 3 அல்லது 3.25 மாதங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த 3.25 மாதங்களில் இந்த பெண்மணி 2 ஹிருதயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாள். ஒன்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஹிருதயம், இன்னொன்று அவள் கருவிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஹிருதயம். எங்கள் இறைவன் என்ன சொல்லுகிறான் அந்த வசனத்தில்? எந்த ஆணுக்கும் 2 ஹிருதயம் கிடையாதுன்னு சொல்றானே தவிர எந்த மனிதனுக்கும் சொல்லல. பெண்ணுக்கு 2 ஹிருதயம் நிச்சயம் இருக்கும். அந்த காலகட்டம் தான் அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தினுடைய 7வது மாதத்தினுடைய தொடக்கம். 7, 8, 9, 10வது மாதத்தினுடைய ஒரு சில நாட்கள். இந்த நாட்களில் கர்ப்பமுற்ற அந்த தாய் 2 இருதயங்களோடு தான் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய குர்ஆன்
எந்த இடத்திலும் குழப்பவில்லை. குழம்பியது நீங்கள் அல்லது குழப்பியது உங்களுடைய கெட்ட ஆய்வு. எங்களை பற்றியுள்ள தவறான ஆய்வுதான் உங்களை குழப்பி இருக்கிறதே தவிர எங்களுடைய குர்ஆன் ஒரு காலமும் குழப்பாது. நான் யூசுப் சித்திக் ஹசரத் அவர்களை வழிமொழிந்து ஆலிம்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அவங்க சொன்னாங்க பாருங்க, சில வார்த்தைக்கு உடனே பொருள் தெரிஞ்சிடும், சில வார்த்தைக்கு நேரம் எடுக்கும். அது எவ்வளவு ஆனாலும் அது நம்முடைய கடமைதான். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அது உலமாக்களாகிய நம்முடைய பொறுப்பு தான். ஏனென்றால் நமக்குத்தான் குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கமாகிய தப்சீர் வகுப்பிலே பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய விளக்கத்தை போய் சமூகத்திற்கு சொல்லுங்கள் என்கின்ற பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை பட்டம் பெறுகின்ற குறிப்பாக 2 மௌலவிகள் சல்மானு அப்துல் ரஹ்மான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சல்மானுக்கு ஒரு சின்ன ஓய்வு. இல்லைன்னா இந்த இடத்துல சல்மான் தான் நிற்பார். உன் பேர் என்ன பேருமா? ஆதிலா. ஆதில் இடம் சல்மானுடைய இடம். எங்க மீளாத நிகழ்ச்சியா இருக்கட்டும், பட்டப்பளிப்பு நிகழ்ச்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த இடம் சல்மானுடைய இடம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் மாப்பிள்ளையா இருக்கிறதுனால அவர் போட்டோகிராஃபரா இல்லைன்னு சொன்ன எங்களுடைய நிகழ்ச்சியை பூரா பதிவு செய்யறது சல்மான் தான். அந்த பக்கத்தில் இருக்கார் அப்துல் ரஹ்மானு. அவர் ஆளினால் அழகுராஜா. திடீர்னு ஒரு நாள் நான் பாக்குறேன், ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டே வருது. எட்டி பார்த்தா எங்க அப்துல் ரஹ்மான் டிரைவரா இருக்காரு. அதனால இவங்க எப்படின்னா பன்முக திறமை கொண்டவர்களை அலியா 2 பேரை தந்தாலும் கூட இருவரும் பன்முக திறமை கொண்டவர்கள். நான் சல்மானையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான அதை விட கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். பொருத்தமான ஆட்கள் இந்த வருஷம் 2 பேரு பட்டம் பெறுகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த அலியா மதரசா மாலி சனது வழங்குகின்ற இந்த நாளில் அவர்கள் என்ன கல்வியை இங்கே பெற்றார்களோ அதை சமூகத்திற்கு சொல்லி இங்கே பேசிய உலமாக்கள், குறிப்பாக யூசுப் சித்திக் மிஸ்வாய் ஹசரத் அவர்கள் போன்றவர்கள் தந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கின்றன. மார்க்கத்தினுடைய மாண்பு மற்றவர்களால் குலைக்கப்படும் பொழுது, மற்றவர்களால் என்றால் மாற்று சமுதாயத்தில் மட்டுமில்ல, நம்ம ஆட்களே சேட்டை பண்ணுவான். எதையாவது ஒரு ஆயத்தை சொல்லிட்டு கண்ட விளக்கத்தை எல்லாம் சொல்லுவான். இவனை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த சமூக கடமையை, அந்த ஷரியத்தினுடைய கடமையை சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதற்குரிய கல்வி தாக்கத்தையும் உடல் வலிமையையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. உங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு சுக்குர் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹு கைருல் ஜஸா. ஹஜ்ரத் அவர்கள் சபை மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதில் தன்னுடைய பேச்சு திறமையாலும் வீட்டு திறமையாலும் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, பட்டமளிப்பு பேருரை இப்பொழுது நம்முடைய ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர்கள் பேச வருகிறார்கள். அருமையான தாய்மார்களே, பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உலமாக்களுடைய பேச்சை, ஆலிம்களுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை இந்த சபையிலே கவனிக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான பயான்களை உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பில்லை. இது போன்ற மஜ்லிஸ், பட்டமளிப்பு விழாக்கள், மீலாது விழாக்கள், இது போன்றவைகளில் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனவே உங்களுக்குள்ளே பேசி கொண்டு இருக்காமல், பிள்ளைகள் அதிகம் சத்தம் போட்டு விளையாடாமல், 5-6 சேறுகளை போட்டு மெத்தமாக ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியும் இல்லாமல் உங்களுடைய காதுகளை இங்கே வைக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மதரசாவோடு இரண்டதை கலந்தது மாத்திரமல்ல, எல்லா நிலைகளிலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களுடைய அன்பர்கள், வெல்கம் மோட்டார்ஸ் பிரதர்ஸ் நண்பர்கள், அவர்களையும் நாங்கள் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது ஹசரத் அவர்கள் பேசுகிறார்கள். ஹசரத் அவர்கள் சரியாக 35 நிமிஷம் பேசுவார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே ஹசரத் சனது வழங்கி ஆசியுரை துஆ செய்வார்கள். இனிதே கூட்டம் நிறைவு பெறும். கடைசி வரை நீங்கள் சிறப்பாக இருந்து இதை கண்ணியப்படுத்தி தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: آثروا ما يبقى على ما يفنى. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பும் பரக்கத்தும் நிறைந்த ஜாமியா அலியத்துல் மாலி சனியா அரபு கல்லூரியினுடைய பரக்கத்தான பட்டமளிப்பு விழாவின் தலைவர், எங்களுடைய நெருங்கிய மிகச்சிறப்பான தொடர்பையும் நட்பையும் கொண்ட எங்களுடைய மஹல்லாவின் இமாமும் இந்த ஜாமியாவின் தலைமை பேராசிரியருமாக அமைந்திருக்கிற எங்கள் அன்பில் நிலையத்த அல்லாமா ஷாகு மதார் ஷாதுலி ஹசரத் பெருந்தகை அவர்கள் இங்கே சிறப்பாக தங்களது திருக்கரத்தால் சனது வழங்கி சங்கைமிக்க உலமாக்களை துஆ செய்ய இருக்கிற என்னுடைய ஆசிரிய பெருந்தகை, இன்றைக்கு நாங்கள் சமூக பணி செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்ட பரக்கத். அவர்களிடத்தில் நான் புகாரி ஷரீஃப் உட்பட நிறைய கிதாபுகளை கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் அவர்களின் பாசறையில் பயின்றவன். 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 அவர்களின் பாசறையில் பயின்றவன்.
அவர்களின் வீட்டில் எங்களுக்கான உணவுகள் இருக்கும். மாலை நேரம் கொஞ்சம் பசிக்கிறது என்றால் ஹஜ்ரத்தின் வீட்டை நோக்கி போவோம். அவங்களுடைய வீட்டம்மா அருமையான அன்பு சகோதரி, அரவணைக்கும் தன்மை, ஒரு மிகச்சிறந்த காலம். நாங்கள் மறக்க முடியாத எங்களுடைய கல்லூரி பருவம் எங்களை மிகச்சிறப்பான நிலையில் கொண்டு உட்கார வைத்தவர்கள் அல்லாமா அப்துல் சலாம் ஹஜரத் ரஹ்மானி. அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக. இன்னும் அவர்களை கொண்டு நிறைய சேவை வாங்கி கொள்வானாக. எனக்கு முன்னால் இங்கே அருமையாக உரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற என்னுடைய கல்லூரி நண்பர், அந்த நட்பு இன்றைக்கும் பசுமையாக தொடரும் அன்பு சகோதரர் யூசுப் சித்திக் ஆலிம் ஹஜரத் பெருந்தகை. இங்கே தொகுத்து வழங்குகிற எங்களுடைய பாசத்திற்குரிய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரித்தான நமது ஜமாத்துல் உலமாவினுடைய நகர செயலாளரும் நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் பெருமகனுமான அருமையான அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய அலி ஹுசைன் ஆலிம் பெருந்தகை, கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள், இதன் நிறுவனரும் ஹக்குதாருமாக இருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜிந்தாஸ் அகமதார் சாஹிப் அவர்கள், அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்த அதிகமான உலமாக்கள், தாய்மார்கள், பட்டம் பெறுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளான ஆலிம்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக, துஆவை ஆதரவைத்தவனாக இங்கே 2 ஆலிம்கள் சமூகத்திற்கு தரப்படுகிறார்கள். அன்பர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் அழகான தன்மைகளை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் அழகான தன்மைகளை, மிக உயர்ந்த செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறார். எங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு பாடம் இங்கே படித்து கொடுத்து அனுப்பும். என்ன பாடம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் என்பதை எங்கள் உரைகளின் பின்னணி உங்களை அதில் கொண்டு திருப்பி வைக்கும். நன்கு ஞாபகம் வையுங்கள், ஒவ்வொரு தனி மனிதனும் மிக உயர்ந்த இலக்கோடு உருவாக வேண்டும். அவர் தனி மனித ஒழுக்கம் பேண வேண்டும். இன்னொரு பக்கம் தங்களது கடமைகளை உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் படைத்தவனோடு அழகான தொடர்பை உண்டாக்கி கொள்வதோடு படைத்தவன் மீது மகத்தான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் மதரசாக்கள் படித்துக் கொடுக்கிற பாடம். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்வேன், நீங்கள் மிகச்சிறப்பான தனி மனித ஒழுக்கத்தை எடுக்க வேண்டும். உயரிய தன்மைகள் உங்களுக்குள் பிறக்க வேண்டும். நான் வாழ்வதல்ல பெரிய விஷயம், நிரம்ப வாழ வேண்டும். வாழ்ந்த பின்னாலும் வாழ வேண்டும். வாழ்ந்த பின்னாலும் வாழ வேண்டும். அழகிய புகழை இந்த மண்ணில் விட்டு செல்ல வேண்டும். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். ரப்பே, உலகம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும், உலகம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும். அத்தனை ஆயிரம் ஆண்டுகளிலும் வாழ்கிறவர்களால் எனக்கு அழகிய புகழ் வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் புகழ எதிர்பார்க்க கூடாது. எனக்கு பின்னால் 4 பேர் அல்ல, உலகம் போற்றும் இடத்தில் என் மறைவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் வாழ்கிற மக்களால் நான் வாழ்கிற காலத்தில் மாத்திரமல்ல, லிசான சிதுகின் பில் ஆகிரீன், வான்மறையில் அல்லாஹ் அந்த வார்த்தையை பாராட்டி சொன்னான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை அது. கலீலுல்லாஹ் கேட்ட வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தது. உலகம் உள்ள வரையிலும் நான் போற்றப்படும் இடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இப்ராஹிம் கலீலுல்லாவை மறந்து இந்த தீன் இல்லை. என் தொழுகையில் இப்ராஹிம் பேர் சொல்லாமல் தொழுகை இல்லை. ஹஜ்ஜில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செயல்பாடுகளை எடுக்காமல் ஹஜ் இல்லை. ஈமானின் உயர்ந்த அமல்களிலெல்லாம் அல்லாஹ் இப்ராஹிமை கொண்டு சேர்த்தான். நான் இப்ராஹிம் நபி பேர் சொல்லலன்னா தொழுக கூடாது என்கிற அளவிற்கு அத்தஹியாத்தில் அவர்களின் பெயரை கொண்டு உட்கார வைத்தான். உட்கார வைத்தார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞாபகம் வையுங்கள், நின்று தொழங்கும் வாழ்க்கைதான் மகத்தான வாழ்க்கை. நான் விரும்புகிற வாழ்க்கை அழகானதா? நான் இப்படி வாழணும்னு தீர்மானித்தேன், அப்படித்தான் வாழ்வேன் என்பது சரியானதா?
எப்படி சரியாகும்? எனக்கென்று ஒரு இலக்கு உண்டு, நான் இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு திட்டம் உண்டு. திட்டத்தை மறந்தவர்கள் ஜெயித்த வரலாறு இல்லை, அடிப்படை இல்லாதவர்கள் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லையை தொட்டதில்லை, சிகரம் தொட்டதில்லை. சிகரம் தொட வேண்டும், அடக்கத்தோடு தொட வேண்டும், அமைதியோடு தொட வேண்டும். உலகில் வாழும் காலம் அத்தனையையும் தீர்மானிக்கிற காலம். வயசெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, வயசெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு வயசாகலாம், ஆனால் நீங்கள் மகத்தான மனிதர்கள் என்ற பெயருக்கு சொந்தமாக வேண்டும். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இந்த வாழ்க்கை. உலகத்தில் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு பாக்கியம் ஆயுள். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் அது விலை மதிக்க முடியாத கிஃப்ட். இமாம் கஸ்ஸாலி சொல்வார், சமனுன் சமீன் என்பார், விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்பார் நம்முடைய வாழ்க்கையை. வாழ்க்கை மாணிக்க கல்ல, சில கல்லுக்கு மதிப்பிடலாம், சில கல்ல மதிப்பிட முடியாது. எவ்வளவு மதிப்பு அந்த கல்லுக்கு சொல்ல இயலாது. மதிப்பிட முடியாத மாணிக்கம் உங்கள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி ஆக்குவது, எவ்வளவு அழகாக்குவது? கோலம் அல்ல அல்லாஹ் பார்க்கிறது, நல்ல ட்ரெஸ் போடுறது, அழகா தாடி வைப்பது, அழகா கோலத்தமைக்கிறது, அது மட்டுமா அல்லாஹ் பார்க்கிறான்? இல்லை, இது மனிதர்கள் பார்க்கிற இடம். இதுவும் அழகா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும். அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், நீங்க அழகா இருக்கணும் பிரியப்படுறான். ரசூலுடைய தர்பாருக்கு ஒருவர் வந்தார், தலைமுடியெல்லாம் அங்கங்க பிரிந்து கிடந்தது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அவரிடத்தில் ஒரு சீப்பு கூட இல்லையான்னு கேட்டாங்க. தலைமுடி சரி செய்வதற்கு சீப்பு இல்ல. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, மன்கான லஹு ஷிஅருன் வல்லிகுரிமுஹு, யாரு முடி அல்லாஹ் கொடுத்தானோ அது ஒரு பாக்கியம். முடியலாம் நீங்க நினைச்சா கூட வளர வைக்க முடியாது. வழுக்கத்தலையை சரி செய்வதற்கென்று நிறைய சிகிச்சை இருக்குது, நிறைய பேர் விளம்பரம் பண்றாங்க. அங்க எல்லாம் போயிட்டு வந்த பின்னாலும் அந்த வழுக்கையாத்தான் இருக்குது. ஏன்? முடிய கொடுக்கிறவன் அல்லாஹ். சர்க்கார் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்கான லஹு ஷிஅர் வல்லிகுரிமுஹு, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் உன் தலைமுடி, அழகாக்கிக்கொள், சங்கையாக்கிக்கொள், எண்ணெய் வைக்க வேண்டும். பெருமானார் ராத்திரி தலையிலே எண்ணெய் வைப்பார்கள். ஆயிஷா நாய் சொல்றாங்க, கண்ணாடி முன்னால் காரூணிய சீலர் உட்காருவார்கள், கண்ணாடி முன்னால் காரூணிய சீலர் உட்காருவார்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்வார்கள், கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்வார்கள், தன் அழகை ரசிக்கிறார்கள். என்னை நான் ரசிக்காமல் யாரை ரசிப்பது? நம்ம பலகீனம் எல்லாம் அடுத்தவர்களை பார்த்து ரசித்தோம், நம்மை ரசிக்க மறந்தோம். சர்க்கார் கேட்கிறார்கள் கண்ணாடியை பார்த்து, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, என் கோலத்தை அழகாக்கிய ரப்பே. கோலங்கிறது நம்ம சில நேரங்கள்ல அழகு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். என் கோல அழகுங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணாடியை பார்க்கிற போது தீர்மானிக்க வேண்டும், கன்ஃபார்ம் பண்ணி பேசணும். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, கோலத்தை அழகாக்கி விட்டாயே ரப்பே. அப்ப கோல அழகுங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. உறுதிப்படுத்தி நீ பேசணும், அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளணும், என் கோலம் அழகாக இருக்கிறது. அதே போல நான் கேட்கிற துவா ஒண்ணுதான், என்னுடைய அந்தரங்கமும் குணமும் அழகாகணும். இன்னைக்கு நிறைய பேர் கோலம் எல்லாம் அழகு, குணம்தான் கெட்டு போயிருக்கிறது. எண்ணங்கள் சரியில்லை, உள்ளங்கள் சரியில்லை, எல்லாவற்றுக்கும் மேலால் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப சீர்குலைந்திருக்கிறது. எங்கள் பட்டமளிப்பு விழாக்கள் கொடுக்கிற பாடம், நீங்கள் நல்ல பண்பாளர்களாக வர வேண்டும். நாளைய வரலாறு உங்களை குறித்து எழுத வேண்டும். சீரிய வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்நாளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை, அதை இழந்துவிடக் கூடாது. ஒருவர் கேட்கிறார், அது எப்படி? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, ஒரு கருப்பு நிறம் உள்ளவர், பங்கரையாக இருக்கிறார். அவரு கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று, யா அல்லாஹ் என் கோலத்தை நீ அழகாக்கிட்டேன்னு எப்படி சொல்வார் என்று ஒருவர் கேட்டார். ஹதீஸின் தொடரிலே அவர் பங்கரையாக இருக்கிறார். அவரை பார்த்து அவர் வெறுப்படையும் நிலை, 4 பேர் பார்த்தா இப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் இடம், அவரும் கண்ணாடியில போய் சொல்லணுமா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸந்த ஹல்கின்னு சொல்லணும். எப்படி சொல்வார்? சொல்வார். ஏன்?
அவருக்கு அவர் அழகானவர். அவரை பாருங்க, நமக்கு ஒரு மாதிரியா தெரியும். அவர் அப்படி போய் ஜோடிப்பார், இப்படி செய்வார், இப்படி செய்வார், இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விடுவார், இப்படி கொஞ்சம் சரி பண்ணி விடுவார். ஏன்? அவர் அழகு அவருக்கு அழகானது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அழக எப்போதுமே குறைத்து பார்க்க மாட்டார் என்றார் ஹதீஸின் விளக்க உரையிலே. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி ஆழமான இதயத்தில் பதியட்டும். என்னுடைய கோலத்தை நான் அழகாக்கவும் வேண்டும், என் சொற்களை அழகாக்கவும் வேண்டும், என் செயல்களை அழகாக்கவும் வேண்டும். அதை தாண்டி என் இதயம் அழகாக. மனிதர்கள் பார்க்கும் இடம் நம்முடைய கோலம், மனிதர்கள் கேட்பது நமது சொற்கள், நமது நடைமுறைகள், இவைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அது அழகாகத்தான் இருக்க வேண்டும். நீ நல்ல மனுஷன் அவங்க தான் சாட்சி சொல்லணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால இந்த கோலங்கள் எல்லாம் அழகானால் அவங்க நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட நல்ல மனிதன் என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். உன் இதயம் சரியாக வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு மனசுல தான் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம். யாரை நாம் குறை சொல்வது? அவர்களின் கோலமெல்லாம் அழகாக இருக்கிறது. அழகான காட்சி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவங்க முகத்தை பார்த்தாலே இன்னும் 4 தடவை பார்க்க வேண்டும் என்று தூண்டுகிறது. ஆனால் உள்ளங்கள் எல்லாம் அசிங்கப்பட்டு இருக்கிறது, ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் நிறைந்திருக்கிறது, பழிவாங்கும் குணம் நிறைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பொறாமைகள் நிறைந்திருக்கிறது, பெருமை நிறைந்திருக்கிறது. அடுத்தவரின் வளர்ச்சியில் தாங்க முடியாத மிகப்பெரிய சங்கடங்கள் நிறைந்திருக்கிறது. காழ்ப்புணர்ச்சிகளை சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழும் இந்த உலகில் நான் ஞாபகப்படுத்துவேன், அதுதான் அழகாக வேண்டும் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, விரிந்த உள்ளம் மிக முக்கியம். வாழ்க்கையில எப்போதுமே தக்க வைக்க வேண்டிய 3 அம்சம் இருக்குது. எந்த காலத்திலும் இழக்க கூடாது, எப்போதுமே பாதுகாக்கணும். அந்த 3ம் இறைவன் கொடுத்த வரம். மனுஷனுக்கு கொடுக்க முடியாத அந்த 3ஐயும் நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் கொடுத்த மிகச்சிறப்பான வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும். சந்தோஷத்தை காணாக்கிறதா? சின்ன சின்ன பிரச்சனைக்காக சந்தோஷத்தை இழக்கிறதா? என்ன காரணம்? ஏன் காணாக்குகிறோம்? கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். என் சந்தோஷம் போன இடம் எப்போது? அவரை பார்க்கிறேன், நல்ல சந்தோஷமா இருப்பேன். அவரை பார்க்கிறேன், அவர் கொஞ்சம் பளபளப்பா இருப்பார், இவர் சோகமா ஆயிடுவார். உன்னுடைய சோகத்திற்கு காரணம், உன் சந்தோஷம் இழந்ததற்கு காரணம் உன் அந்த பார்வை இல்லையா? எனவேதான் நீ சரியாகுவதுதான் அழகான வாழ்க்கை. சந்தோஷத்தை பாதுகாக்க முடியும். அடுத்தவங்களை பார்த்து ஏங்கும் வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பார்த்து பெருமிதப்பட வேண்டும், அதுதான் அழகான வாழ்க்கை. உனக்கு கொடுத்ததை கொண்டு பெருமிதப்படுவது அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இழக்கிறோமா? பார்வையை வேற மாதிரி கொண்டு போனோம். நிறைய பேருக்கு நிறைய பாக்கியத்தை கொடுத்திருக்கோம், அங்க உங்க பார்வையை கொண்டு போகாதீர்கள் என்று காரூணிய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி அல்லாஹ் சொன்னான் என்றால் நபி அவர்களுக்கா கொடுத்த பாடம் அது. யாரை பார்த்து நபி ஏங்கினார்கள்? யாருக்கு கொடுத்ததில் நபிக்கு பொறாமை வந்தது? இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாமா அபி மஸ்ஊத் தங்கள் தஃப்சீரில் எழுதுவார்கள், பெருமானார் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். சமூகத்திற்கு பாடம் கொடுக்கப்படுகிறது. பாடம் உங்களுக்கும் எனக்கும். நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அவங்கள பார்த்து உங்கள் பார்வைகளை தூக்கி நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க? அவர் இப்படி ஆயிட்டார், இப்படி போயிட்டார், அப்படி ஆயிட்டார். சங்கடப்படாத, உன் சந்தோஷத்தை இழந்து விடுவாய். உன் சந்தோஷம் நீடிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷம் நீடித்தால் ஆயுளும் நீடிக்கும் என்கிறார்கள். இன்றைய நவீன மருத்துவம், இன்றைய ஆய்வு சொல்லும் சந்தோஷத்தால் மனிதன் நீண்ட காலம் வாழ்கிறான். இமாம் கஸ்ஸாலி ஒரு செய்தி எழுதுகிறார். ஒரு சூஃபி ஒருவரை சந்திக்கிறார். வயசு என்னான்னு கேட்டாராம். வயசு என்ன? மியாவோ இஷுரின்னா 120 வயசுன்னாராம். யஹ்யாவுல வருது 120 வயசுன்னா. எப்படி 120 வயசு வரைக்கும் வாழ்றீங்க? என்ன செய்றீங்க? உடலுக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த உணவு சாப்பிடுறீங்களா? அவர் சொன்னார், மா ஹஸத்து அலா அஹத், நான் யாரை பார்த்தும் பொறாமப்படல.
அல்லாஹ் என்னை வாழ வைத்தான் என்றார். நல்லா கவனிக்கணும், யாரை பார்த்தும் பொறாமப்படல. ஏன்? நீ அடுத்தவர்களை பார்த்து இயங்கும் போது, பொறாமைப்படும் போது சந்தோஷம் போகும், மகிழ்ச்சி போகும், ஏக்கம் கூடும், ஆயுள் குறைஞ்சிரும். அவர் நீண்ட காலம் வாழ்றதுக்கு என்ன சாப்பிட்டீங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டதுக்கு மாசத்தோலாகது, யாரையும் பொறாமப்படலைங்கிறார். அறிவுலகத்தின் மேதை இமாம் கசாலி எழுதுவார், நம்ம பொறாமையால் எது நடக்க போதானா? இல்ல. அவரை பார்த்து எங்குவதால் ஏதாச்சும் கிடைக்க போதா? இல்ல. நான் எப்போது என்னை கொண்டு, எனக்கு கொடுத்ததை கொண்டு என் ரப்பின் மீது நான் திருப்தி கொண்டு வாழ்கிறேனோ, பாக்கியம் என்ன தெரியுமா? சந்தோஷம் நீடிக்கும். முதல் விஷயம் சந்தோஷம். இரண்டாவது நிம்மதி. நிம்மதி இழந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு வீட்டுல கார் இருக்குது, அழகான பைக் இருக்குது, அருமையான மனைவி இருக்கிறாங்க, பாக்கியம் நிறைந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, செழிப்பான சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் இருக்குது. ஆனா ஆள் ரொம்ப டஃப்பா இருக்கிறார், ரொம்ப சஞ்சலப்படுறார். என்ன? நிம்மதி இல்லை. நிம்மதி நம்முடைய சொத்து. எங்கள் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் கொடுக்கும் பாடம், இதயத்தில் பதித்து விடுங்கள், நிம்மதி உங்கள் சொத்து, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நிம்மதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நிம்மதி இழக்க கூடாது. நிம்மதி இழக்கும் போது மனிதன் வாழ்க்கையில் மிகச் கேவலமான இடத்தை நோக்கி போகிறான். நிம்மதி எங்க கிடைக்குங்கிறான்? என் நினைவில் இருக்குதுங்கிறான். என் வாழ்க்கையின் மொத்தத்திலும் அவன் நினைவை நான் கலந்து கொள்ளணும். சாபாக்களும் சாலிஹீங்களும் அவங்க வாழ்க்கை இரத்தத்துல அல்லாஹ்வுடைய நினைவை ஓட்டி விட்டாங்க. இரத்தத்துல. ஒரு வரலாறு படிச்சேன், ஒரு சூஃபி மகான் கான்கா கட்டப்படுது. கான்கா, அவங்க அந்த கான்காவுடைய ஷேகு. கான்கா வந்து பார்க்க வர்றாங்க. அங்கங்க இந்த கட்டைகளை குத்தி வச்சிருக்கிறாங்க. ஷேகு கான்காவை பார்த்துட்டு நிற்கும் போது மேல இருந்த ஒரு கட்டை அவங்க தலையில விழுந்துட்டு, தலையில விழுந்த உடனே தலையில விழுந்து ரத்தம் சிந்துது. முரீதுகளும் முஹிப்பீங்களும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஷேக அணைச்சு கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முனைந்த போது அந்த ரத்தத்தை அப்படியே பார்க்கறாங்க. ஷேக் அப்படி பார்த்துட்டு சிரிச்சாங்களாம். தலையை உடைந்து காயப்பட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறது. சிந்திய ரத்தத்தை பார்த்து சிரிக்கிறார் ஷேக், மகிழ்ச்சியாகிறார். முஹிப்பீங்களும் முரீதுகளும் கேட்கிறாங்க, பாவா ரத்தம் சிந்தி இருக்கு, தலை உடைஞ்சு போச்சு, ரத்தத்தை பாருன்னாங்க. பாரு, எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த ரத்தம் அல்லாஹ் என்று அந்த எழுத்து வடிவத்தில் கிடக்கிறது. நக்ஷா அல்லாஹ், அல்லாஹ்ன்ற வடிவம் அந்த ரத்தம். அந்த வார்த்தையை பார்த்தா அல்லாஹ்வை யாரோ ரத்தத்தை தொட்டு எழுதின மாதிரி. அவங்க சொன்னாங்கன்னா, நான் அல்லாஹ்வை என் நாவில் ஓட விட்டேன், என் இதயத்தில் ஆக்கினேன், என் ரத்தத்தில் கலந்தேன், அது உண்மையாகி விட்டதா என்று அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் அதற்கு அடையாளமாக காட்டினான், என் ரத்தம் எல்லாம் அல்லாஹ்வோடு ஓடுகிறது என்றார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் வாழ வேண்டிய இடம் பெரிய இடம், போக வேண்டிய இலக்கு மிகப்பெரியது. அற்ப உலகத்தில், அற்ப ஆசைகளில், தேவையில்லாத சிந்தனைகளில் நான் அழிந்து போவதுதான் வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மனித உலகத்தில் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் படித்துக் கொடுக்கிற பாடம். அல்லாஹ்வும் ரசூலும் படித்துக் கொடுத்த பாடம் அது. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பதில் நான் இன்றைக்கும் பாதுகாக்க வேண்டும் நிம்மதியை, சந்தோஷத்தை. சந்தோஷம் நிலைப்பதற்கு நம்ம பார்வை அடுத்தவங்களை பார்த்து ஏங்குறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் சந்தோஷத்தை காணாக்கிடும். சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. நிம்மதியை பாதுகாக்கணும். அவன் நினைவில், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வின் திக்ருனா 24 மணி நேரம் திக்ர் செய்துட்டு இருக்க முடியுமா? இல்ல, உங்கள் நினைவெல்லாம் அல்லாஹ்வாகி விட வேண்டும். நீங்க நிம்மதியாக வாழ்கிறீர்கள் என்றார்கள். மூணாவது, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. 100 வயசு வாழலாம், ஆரோக்கியமா வாழணும். மனிதர்கள் ஆரோக்கியம் என்பது பெரிய நிஅமத் இருக்கும்போது புரியவில்லையே என்று ரசூல் கவலைப்பட்டாங்க. நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ். மிகப்பெரிய 2 நிஅமத். அதில் ஒன்று அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம். இருக்கிற வரைக்கும் மனுஷங்க பயன்படுத்துறது இல்ல. கை நல்லா இருக்குது, அதை பற்றி ஒன்னும் நன்றி உடைய வாழ்க்கை வாழ்றது இல்ல. நல்லா நடக்கிறார், அதை பத்தி எல்லாம் ஒரு பெரிய அளவுல சந்தோஷப்படல. ஒரு நாள் கால் முடங்குது,
கை முடங்குது, பேச முடியல, எழுந்திருக்க முடியல. ஆகா, போன வாரம்லாம் எப்படி நடந்தேன். இழந்த பின்னால் அறிவதை விட இருக்கும்போது அந்த ஞாபகத்தை தக்க வையுங்கள். ஆரோக்கியம் இருக்கணும், மௌத்து வரைக்கும் இருக்கணும். என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஆரோக்கியத்தை கொடுத்தவனுக்கு நன்றியோடு வாழுங்கள், உங்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, இதிலே நான் எப்படி என்னை ஆக்கிக் கொண்டேன் என்பதுதான் மிக முக்கியம். ஆசைகளை குறைத்து விடுங்கள், ஆபாசங்களை விட்டு வெளியே வாருங்கள், பொறாமைகளை விட்டு விடுங்கள். பெருமை வேண்டாம், ஆணவம் வேண்டாம், ஈகோ வேண்டாம். மனைவிக்கு நல்ல கணவனாக மாறுங்கள், ஒரு நல்ல தந்தையாக உங்களை முகவரிப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு அழகான மனிதன் என்ற பெயரை தக்க வையுங்கள். சமூக மன்றத்தில் 4 பேர் உங்களை பாராட்ட வேண்டும். நீங்கள் மறைந்த போது 4 பேர் நல்ல மனிதன் போய்விட்டானே என்று சொல்ல வேண்டும். அதுதான் அழகிய வாழ்க்கை, அதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் நேசித்த வாழ்க்கை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் லட்சோப லட்ச மக்களை மண்டியிட வைத்து இதயத்தில் கொடுத்த வாழ்க்கை. இன்னைக்கு காசு பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த காசு பணத்தை அழகாக்குங்கள், காசு பணத்தோடு அழகான மனிதனாக மாறுங்கள். அதான் ஒரு பெருமானாருடைய ஹதீஸ் வரும். பணம் என்பது அது இருக்கணும், நல்ல பணமா இருக்கணும்னா. நிஅமல் மால் அஸ்ஸாலிஹ், பணம் நல்லதாகிவிட்டது. எந்த பணம்? நல்ல பணம். யாருக்கு? அதை வாங்குபவர் நல்லவராக இருக்க வேண்டும். நல்ல மனிதனுக்கு சஹாபிகள் கேட்ட துவா, ரப்பே பணம் வேண்டும், கொடுக்கும் மனமும் வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பணம் வேண்டும், கொடுக்கும் மனமும் வேண்டும். தரப்பட்ட நேரத்தில் மிகச்சரியாக நிறைவு செய்கிறேன். வரலாற்றில் ஒரு வெளிச்சத்தை நான் இங்கே காட்ட வேண்டும். அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு ஆமிர் விசாலமான மனிதர், அல்லாஹ்வின் பார்வைப்பட்ட மனிதர், கனவிலும் ரப்பை மறக்காத மனிதர். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வை மறக்கும் வாழ்க்கை சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறது. நான் அடிக்கடி துஆ செய்யறது, ரப்பே உன்னை மறக்கும் ஒரு வினாடி இருக்குமா? அப்படி ஒரு வினாடி இருக்குமாயானால் அந்த வினாடி வருவதற்கு முன்பு உன் நினைவில் இருக்கும் அந்த நிமிடத்தில் என் ஆயுளை உன்னோடு முடித்துக் கொள்வாயா. உன் நினைவில் இருக்கும் போது ரூஹு பிரிய வேண்டும். மனிதனுக்கு எப்ப முசீபத்து வருதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் நபியிடத்துல. எப்ப நோய் வருதுன்னு கேட்டாங்க, எப்ப நெருக்கடி வருதுன்னு கேட்டாங்க. எப்ப நீ ரப்ப மறக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் முசீபத்து வரும் நேரம் என்றார்கள். அல்லாஹ்வை மறக்கிற நேரம் முசீபத்து வரும் நேரம், நெருக்கடி வரும் நேரம், நோய் வரும் நேரம். மறப்பது அறிவார்ந்தவர்களின் அடையாளமா? சாலிஹீன்கள் மறக்கல. எப்படி மறக்கிறது? ஒரு படி உணவை தூக்கி நீங்க வாயில வச்சீங்கன்னா அந்த உணவு வயிற்றுக்குள்ள போறது இல்ல, தொண்டை உள்ள போகணும். அப்ப என் ரப்பு ஞாபகம் இருக்கணும், அவன் தான் தொண்டைக்குள்ள அனுப்பணும். தொண்டைக்குள்ள போனது நெஞ்சில நின்றக்கூடாது, கீழே இறக்கணும். கீழே இறக்குனது வயிற்றுல நின்றக்கூடாது, அது ஜெரிக்கணும். ஜெரித்ததோடு இல்ல, ரத்தத்தோடு சேர வேண்டியது ரத்தத்துல சேரணும், கழிவோடு சேர வேண்டியது கழிவோடு சேரணும். யார்? அத்தனையும் அல்லாஹ்வே இயக்குகிறான். எப்படி மறப்பது அவனை? அவனை மறப்பது நியாயமா? அது அறிவாளிகளின் அடையாளமா? எனவேதான் சாலிஹீன்கள் கனவிலும் ரப்பை மறக்கவில்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏதோ பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தோம் கேட்டோம்லாம் இல்ல. நாளைய என் வாழ்க்கை அழகாக வேண்டும், என் ஒழுக்கம் அழகாக வேண்டும், என் பண்புகள் அழகாக வேண்டும். பொறாமை இல்லாத மனிதனாக, பெருமை இல்லாத மனிதனாக, ஆணவம் இல்லாத மனிதனாக, யாருக்கும் துரோகம் செய்யாதவனாக, யாரின் மீதும் பழி சுமத்தாதவனாக, யாருக்கும் தீங்கை கற்பனையிலும் கனவிலும் நினைக்காத மனிதனாக வாழுங்கள். அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் அழகானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறீர்கள் என்பதை அழுத்தமாக பதிவு செய்வேன். அல்லாமா அப்துல்லா இப்னு ஆமிர், பஜார்ல ஒரு கடை, வீடு வருது, பஜார்ல ஒரு வீடு, இது விலைக்கு வருது, ரொம்ப நல்ல வீடு, அத கட்டுமானம் கூட அழகா இருக்குது. பொதுவா பஜார்ல வீடு வந்தா அது மதிப்பா இருக்கும், எல்லாருமே தங்கணும்னு நினைப்பாங்கல்ல.
அந்த வீடு வந்த போது இவங்க பணக்காரங்க, அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, வாங்கிக்கிடுவோமேன்றாங்க. வாங்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டின் உரிமையாளர்கிட்ட பேசுறாங்க. அவர் சொன்ன தொகையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் தொகை கொடுத்தாங்க. கொடுத்து வாங்கிட்டாங்க. எதை? அந்த வீடு, அவருக்கு சொந்தமான வீடு, அவர் விற்கிறார். வாங்கிட்டாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாச்சு. நீங்க வசதிகளை பார்த்து வேற வீடு வாங்கி ஜாமானை எடுத்த பின்னால நான் உள்ள வர்றேன்னு சொல்லிட்டாங்க. நடந்துச்சு பகல்ல. அன்றைக்கு இரவு வரலாறு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த இரவு. அன்றைக்கு இரவு வரலாறு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த இரவு. அது ராத்திரி நேரம். ஒரே அழுகை. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அழும் குரல் ஊரையே கவனத்தில் ஈர்க்கிறது. அப்துல்லா இப்னு ஆமீருக்கும் செய்தி வருது. என்ன அழுகை? எங்க? அந்த பஜார் வீட்டுல என்ன அசம்பாவிதம் நடந்து விட்டதா, போய் பாருங்கள் என்று தன் அடிமையை அனுப்பி வைக்கிறார். அடிமை அங்க வர்றார். வந்து பார்த்தா பெரிய கூட்டம் வெளியில. அந்த கூட்டில் ஒரே அழுகை, பிள்ளைங்க அழுகை. என்னன்னு கேட்டா, அவங்க வீடை கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு கூட அடுப்பு எரிகிறதுக்கு இடம் இல்லை. இப்படி ஒரு நல்ல வீட்டை வித்துட்டாங்களே வாப்பா, தாப்பனார் வித்துட்டாங்களேன்னு பிள்ளைங்க அழுகிறாங்க. கணவரை நினைச்சு மனைவி அழுகிறாங்க. குழந்தைகள் எல்லாம் அழுகிறாங்க. அவங்களால இந்த வீட்டை வித்ததை தாங்க முடியல அப்படின்னு செய்தி சொல்ல அப்துல்லா இப்னு ஆமீர் கேட்டாங்களாம், நான் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டேனோ? அப்படிலாம் இல்லை, கூட தான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்போ கட்டாயத்தின் பேர்ல தந்துட்டாரோ? யாராவது நிர்பந்தப்படுத்தினாங்களா? இல்லை இல்லை, அவர் ஆசைப்பட்டு தான் கொடுத்தார். ஏன் அழுகை? என்ன நடந்தது? விசாரியுங்கள் என்று ஆள் அனுப்புறாங்க. அப்பதான் குடும்பம் சொல்லுது, 10 நாளா சாப்பிடல, வீட்டுல அடுப்பு எரியல, பசியும் கமலமுமாக இருந்தோம், கண்ணீரும் வாழ்க்கையாக இருந்தோம். அப்போதுதான் வீட்டை வித்தாவது சாப்பிடுவோம், பிள்ளைங்களை பசியார வைப்போம் என்று அந்த வீட்டை வித்துட்டாங்க. காசு இல்லாம வறுமை இல்லாம, கஷ்டம் இல்லாம, காசு இல்லாம வறுமையோடு கஷ்டத்தோடு வித்தாங்க. இன்னைக்கு காலையில எங்க போகணும்னு கதி இல்லாம அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன போது அந்த செய்தி கேட்டு இப்ப அழுகிறது வீட்டின் உரிமையாளர் ஹாலித் இப்னு உக்பா அல்ல. அந்த வீடு ஹாலித் இப்னு உக்பாவுடைய வீடு. இப்ப அழுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஆமீர் அழுதாங்க. அப்துல்லா இப்னு ஆமீர் அழுதாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, பாவா நீங்க ஏன் அழுகிறீங்க? நீங்க கட்டாயப்படுத்தி வாங்கல்ல, கூடுதல் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அவர் 70,000 தீனார் கேட்டார். 70,000 திர்கம். இவங்க 90,000 திர்கம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 90,000. அன்னைக்கெல்லாம் ஒரு திர்கத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். 90,000 திர்கம். பாபா நீங்க நல்லதுதானே செய்திருக்கீங்க. அழுதாங்கண்ணா. 10 நாளாக நான் வாழும் பகுதியில் அடுப்பு எரியாமல், உண்ணாமல், உறங்காமல் ஒரு பெரிய குடும்பம் பெண்களோடு பிள்ளைகளோடு கண்ணீர் வடித்திருக்கிறார்களே. அல்லாஹ் என்னை எவ்வளவு செழுமையாக வாழ வைத்தும் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, நான் துரோகம் செய்து விட்டேனே என்று துடிக்கிறார்கள், அழுதார்கள். நேர புறப்பட்டு வந்தாங்க. ஹாலித் இப்னு உக்பா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வீட்டுல சமாதானப்படுத்தி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சி, எம்மா அல்லாஹ்வுக்காக நீங்க ஏத்துக்கிறனும், இந்த வீடு உங்களுக்கு தான், இந்த வீட்டுல நீங்களே தான் இருக்கணும், காலியாக வேண்டாம். நீங்க வீட்டுக்காக கொடுத்த 90,000 திர்கம் இதை நீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு அன்பளிப்புன்னாங்க. வீட்டையும் கொடுத்தாங்க, அந்த காசையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. உங்கள் கஷ்டத்தை உணராமல் போய்விட்டேனே. யார் மனிதர்கள்? யார் புனிதர்கள்? யார் இந்த உலகத்தில் ஜொலிக்கிறார்கள்? வரலாறு காலத்தால் அழிக்க முடியாது அப்துல்லா இப்னு ஆமீரின் சேவையை, அவர்களின் விசாலத்தை, அவர்களின் கொடைத்தன்மையை, அல்லாஹ் கூட அவர்கள் பெற்றிருந்த உணர்வை. இன்னொருவரின் சங்கடம் நான் தாங்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். என் பக்கத்தில் பசியாக ஒருவர் வாழ்ந்திருக்க அறியாமல் போய்விட்டேனே என்று கண்ணீர் வெடிக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் எங்கே வாழ்கிறார்கள்? இங்கே நான் போற்றுதலுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். உள்ள விசாலமாகணும். பணத்தை விட பெரிய பாக்கியம் கொடுக்கும் மனசு இருக்க வேண்டும். எனவே வாழுங்கள், அருமையான வாழ்க்கை வாழுங்கள். இறைவன் கொடுத்த கிஃப்ட் இந்த வாழ்க்கை. ஆபாசத்தில் அழித்து விடாதீர்கள்.
பாவத்தில் அழித்து விடாதீர்கள், தீமையில் அழித்து விடாதீர்கள். அடுத்தவங்களோடு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வாழ்க்கையின் கண்ணியத்தை இழந்து விடாதீர்கள். தேவையில்லாததில் காலங்களை வீணாக்கி இந்த வாழ்க்கையின் கண்ணியத்தை தொலைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கை நாளைய வரலாறாக எழுதப்பட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனின் இலக்காக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி அருமையான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, நம்மை சரியாக்குவானாக. கோலத்தால் அழகாக நினைக்கும் நாம் கல்பாலும் உள்ளத்தாலும் அழகாக வாழ செய்வானாக. பெருமையில்லா, பொறாமையில்லா, காழ்ப்புணர்ச்சி இல்லா இதயத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஒரு வினாடியும் ரப்பை மறக்காமல் வாழச் செய்வானாக. அவனோடும் அழகாக நடக்க செய்வானாக, அவன் அடியார்களோடும் அழகாக நடக்க செய்வானாக. வீட்டில் சிறந்த மனிதன் என்ற அழகிய பெயரை அல்லாஹ் வாழும் போதும் வாழ்ந்து முடியும் போதும் முடிந்த பின்னாலும் அல்லாஹுவே தரிபடுத்தி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே சலசலப்புகள் இல்லாமல் அன்பு தழும்பி வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக நிறைய இங்கே அமைந்திருக்கிற சங்கைமிக்க உலமாக்களின் என் பேராசான் அல்லாமா அப்துல்சலாம் ரஹ்மானி ஹதரத்து போன்றவர்களின் பரக்கத்தான துஆவை, அல்லாமா ஷாகுமதார் சாதிலி ஹதரத்து பெருந்தகை போன்ற இன்னும் இந்த மதரசாவின் பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் அருளான துஆவை ஆதரவைத்து உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆசைப்பட்டு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துவேன். வருகை புரிந்த நவாஸ் ஆஜியாருக்கும் வாழ்த்து சொல்லணும். நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அண்ணன் வந்திருக்கிறார்கள். நம்மோடு 2.5 கலந்தவங்க, நிறைய நம்மோடு சமூக விஷயங்களில் பங்காற்றுகிறவர்கள். அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். தரப்பட்ட நேரம் சரியாக முடிவதால் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று மிக கண்ணியத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாளைய சட்டமன்ற உறுப்பினர், நமது ஊரிலேயே சுற்றி சுற்றி வந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் வஹாப் எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் இப்பொழுது ஆலிம்களை கண்ணியப்படுத்தி பொன்னாடை போர்த்துகிறார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், தக்பீர், அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு நம்முடைய ஜாமியாவின் சார்பாக ஷாஹுமதார் ஹசரத் அவர்கள் எம்எல்ஏ அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துகிறார்கள். அங்கே இருங்க. அருமையான ஆன்மீக உரையிலே நம்முடைய உள்ளத்தையெல்லாம் இறை நினைப்போடு கட்டி போட்டு இணைத்த ஹசரத்தினுடைய பேச்சை அல்லாஹ் நம் உள்ளங்களில் செயலாக வெளிப்படுத்துவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எம்எல்ஏ அவர்கள் வருகை தந்ததற்காக நாங்கள் மிக்க நன்றி செலுத்துகின்றோம். அருமையானவர்களே, இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டது.
ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லா கைல் ஜஸா. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அருமையானவர்களே, எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை மர்ஹூம் அல்லாமா டிஜே ஹசரத் அவர்கள் சொல்வதைப் போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான நேரம் இருக்கும். அதில் பட்டம் பெறக்கூடிய மௌலவிமார்கள், ஹாஃபிதுமார்கள் பட்டம் பெறக்கூடிய நேரம் அது மிக முக்கியமான நேரம். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெறக்கூடிய நேரம். இவ்வளவு நேரம் நாம் பொறுமையாக இருந்து விட்டோம். மிக முக்கியமான இந்த கடைசி கட்டம் நம்முடைய ஆன்மீக பெருந்தகை உஸ்தாத் அசாத்தீதா அல்லாமா ஷேக் மௌலானா அல் ஹாஃபில் அல் ஹாஜி எம்எஸ் அப்துசலாம் ஆலிம் ரஹ்மானி ஹசரத் அவர்களுடைய பொற்கரத்தால் இப்பொழுது ஆலிம்களுக்கு பட்டம் வழங்கப்படுக இருக்கிறது. அதற்கு முன்னால் ஆலிம்களுக்காக பரிசு பல்வேறு நண்பர்கள் பரிசுகளை தந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களுடைய பெயரையும் சொல்வது இந்த நேரத்தின் கருதி விடப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 பரிசுகள் ஒன்றுக்குள்ளாக இருக்கிறது. பரிசு தந்த அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹ் சிறந்த நற்பாங்கியங்களை இரு உலகத்திலும் கொடுத்தருள்வானாக. எங்களுடைய மதரசாவினுடைய உற்ற ஆலோசகர் மாத்திரமல்ல, இந்த மதரசா முன்னேற வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்ஜினியர் ஹுதாசார் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஜாமியா தாருல் உஸ்மானியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். சார் அவர்களுடைய கையலால் ஆலிம் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போல நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய எங்கள் மதரசாவோடு இரண்டர கலந்து உணர்வுகளெல்லாம் இந்த அலியாவாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் அல்ஹாஜி ஷாஜஹான் ஆஜியார் அவர்கள் அவருடைய பொற்கரத்தால் ஆலிம்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்கள் செல்கிறார்கள். ரெண்டு பேர் வாங்க, முதல்ல இதை கொடுங்க. ஷாஜஹான் அவர்கள், ஹுதாசார் அவர்கள் இப்பொழுது முதல்ல கொடுக்குறாங்க. அது இதை எடுத்து கொடுங்க. ஒரு ஆள் இப்பொழுது ஷாஜானன் அல்ஹாஜி ஷாஜானன் அவர்கள் இப்பொழுது பரிசு வழங்குறாங்க. சீக்கிரம் எடுத்து கொடுங்க. ஜஸாக்கல்லா கைல் ஜஸா. எம்எல்ஏ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஷாஜான் அவர்கள் ஆலிமுக்கு பரிசு வழங்குகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது எங்களுடைய மதரசாவுடைய ஹக்குதார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய குத்துப் ஆலிம்சா அவர்கள் அவருடைய பொற்கரத்தால் இந்த பரிசுகளை வழங்குகிறார். இந்த பரிசு தனியா இருக்கு, அதோட வச்சிட வேண்டியதுதானங்க. இப்பொழுது சனது பெறக்கூடிய நிகழ்ச்சி பெரிய ஹுத்பா பள்ளிவாசல் வடக்கு மேலத்தெரு ஜனாப் KS அபூபக்கர் அவர்களுடைய அருமையான மகனார் மௌலவியே சல்மான் பாசித் ஆலிமுல் மஆலி அவர்கள் இப்பொழுது சனது பெறுகிறார்கள். அப்துல் சலாம் ஹசரத் அவருடைய பொற்கரத்தால் இப்பொழுது சனது பெறுகிறார்கள். ஹாமீம்புரம் 5வது தெரு மர்ஹூம் MP ஷிஹாபுத்தீன் அவர்களுடைய அருமையான மகனார் வடக்கு ஆதிமொய்தீன் ஜும்மா பள்ளிவாசனுடைய துணை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் எஸ் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஆலி மஆலி சனது பெறுகிறார். சனது பெற்றவங்க இப்படி முன்னாடி வாங்க. சனது பெற்றவங்க இப்படி முன்னால் வாங்க. மக்களுக்கு முன்னால் இந்த ஆலிம் உங்களிடத்திலே உறுதிமானம் பெறுகிறார், உங்களிடத்திலே உறுதிமானம் அளிக்கிறார்.
நாங்கள் தவறான கொள்கைக்கோ மாறுபாடான சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமான கொள்கைக்கோ நாங்கள் செல்லாமல் நீடித்து நிலையாக இந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையிலிருந்து சமூகத்துக்கு பணியாற்றுவோம் என்ற சுருக்கமான அடிப்படையில் முன்னவர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் வலிமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சென்ற பாதையிலே பெருமானாரை பின்பற்றி நாங்கள் பாதையிலே செல்லுவோம் என்பதை உங்களுக்கு முன்னால் உறுதிமொழிக்கிறார்கள். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாயில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். நிச்சயமாக நபியே, உங்களிடத்திலே பையத்து செய்தவர்கள், உறுதிமானம் செய்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உறுதிமானம் செய்தவர்கள். அல்லாஹுடைய கை அவர்களுடைய கைகளுக்கு மேலால் இருக்கிறது என்று சஹாபாக்களை பார்த்து இறக்கி வைத்த அந்த ஆயத்தையே இவர்களுக்கு உறுதிமானமாக வாசிக்கிறார்கள். ஃபமன் நக்கஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி. யாரொருவன் தன் மீது இந்த ஒப்பந்தத்தை வாக்குறுதியை முறித்து கொள்வானோ அவன் தனக்கே கேடாக முறித்து கொள்கிறான். சொல்லுங்க. ஒமன் அவுஃபா பிமா ஆகத அலைஹில்லாஹ ஃபஸயூதிஹி அஜ்ரன் அதீமா. யார் இந்த வாக்குறுதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவானோ அவனுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான். அம்மா பஅத் فنحن نبايع عند الله وعند رسوله وعند أساتذتنا بأن نتمسك القرآن والسنة وما جرى عليه صحابة رضوان الله تعالى عليهم أجمعين ونتبع عقيدة أهل السنة والجماعة ونقتدي واحدا من المذاهب الأربعة المشهورة ونسعى حتى الواصية بهداية الأنام ونشر العلوم الدينية بين أبناء المسلمين ولا نخاف فيه لومة لائم وفقنا الله لما يحبه ويرى الله والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இவ்வாண்டு தமிழகம் தழுவிய அளவிலே நடத்தப்பட்ட மீலாது விழா பேச்சு போட்டியில் முஸ்லிம் மாணவர் பேரவை சார்பாக நடந்த பேச்சு போட்டியில் நமது கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய கரூர் சல்மான் என்ற மாணவர் முதல் பரிசை வென்றிருக்கிறார் என்ற மகத்தான மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10,000 ரூபாய் முதல் பரிசும் இதுவும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஹஸ்ரத்துடைய கையால் மீண்டும் அவர் பெற்றுக்கொள்வார். கூலு தக்பீர், கூலு தக்பீர். எங்களுடைய மதரசாவிலே பள்ளிக்கூட வகுப்புகளை 8, 9, 10, 11, 12 பாடங்களை நடத்தி பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி அரும்பாடுபட்டு இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய 2 வாத்தியார்மார்கள் சார்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். அவர்களுக்காக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அஷ்ரஃப் அலி ஹசரத், எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் அஷ்ரஃப் அலி ஹசரத் ஆலி ஜனாப் விபி ஹசன் நாகூர் மீரான் MSc PhD அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மௌலவி அல் ஹாஃபில் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். மௌலவி அல் ஹாஃபில் KS வாசிம் அக்ரம் ஆலிம் நயீமி BA PED அவர்களுக்கு அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார். அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ்
நன்றி உரை துஆவோடு இஷாவுடைய தொழுகை ஜமாத் நடைபெறும். இந்த பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக நடாத்தி தந்து கொண்டிருக்க எங்களுடைய கல்லூரியினுடைய தலைமை பேராசிரியர் ஷாஹ்மதார் அசத் அவர்களுக்கும், காலையிலே சின்னம் வழங்கிய அல்ஹாஜி நஜிமுத்தீன் சாஹிப் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள், மொஹிப்பீன்கள், முரீதீன்கள், அதே போல வரவேற்புரை ஆற்றிய, துவக்குரை ஆற்றிய, ஆண்டறிக்கை வாசித்த, அருமையான முறையில் சிறப்புரை ஆற்றிய யூசுப் சித்திக் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், பட்டம் கொடுத்து துஆ செய்த எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை எம்எஸ் அப்துல்சலாம் ஆலிம் ரஹ்மானி ஹசரத் அவர்களுக்கும், பிள்ளைகளுக்கு ஆலிம்களுக்கு பரிசு வழங்கிய அருமையான நன்மக்கள், சான்றோர்கள், இன்ஜினியர் ஹுதாசா முகமது அவர்களுக்கும், அல்ஹாஜி ஷாஜஹான் அவர்களுக்கும், குதுபுத்தீன் ஆலிம்சா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி உரை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வந்திருந்த எல்லோருக்கும், 2 ஆலிம் பெருமக்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், ஜமாத்தார்கள், அத்தனை பேர்களுக்கும், குறிப்பாக நிறைய கலந்து கொண்ட உலமா பெருமக்களுக்கும், அன்பான தாய்மார்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைருல் ஜஸா ஃபித் தாரைன் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த விழாவினுடைய பொன்னாடை போத்துக்கு அலிமுக கொடுங்க. இந்த விழாவினுடைய தலைவர் ஹசரத் அவர்கள், அப்துல்சலாம் ஹசரத் அவர்கள் பெருந்தகை இப்பொழுது துஆ ஓத இந்த பட்டமளி விழா சீரோடும் சிறப்போடும் நிறைவு பெறும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والصحة والسلامة والعافية في ديننا ودنيانا، وكلنا بريا وكلنا حفيظا. اللهم تمم أعمالنا مع الفرح والسرور، وقض حاجاتنا يا قاضي الحاجات إنك على كل شيء قدير. وصلي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول. அருமையானவர்களே, கொஞ்சம் இருங்க, இப்பொழுது நேர்ச்சை கொண்டு வந்து விளம்புவார்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹ் அலைக்கும். أشرق البدر علينا فاختفت منه البدور، مثل حسنك ما رأينا قط يا وجه سروري. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري، أنت إكسير وغالي، أنت مصباح صدوري. يا حبيبي يا محمد يا عروس الخافقين، يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين، حوضك صافي المبارك وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات، أنت ستار المساوي ومقيم
العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عليم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم மாமதினா நகர் நோக்கி ஜீவன் சுடருதே மன்னர் மஹமூதர் மதி முகம் காணவே மாமதினா நகர் நோக்கி ஜீவன் சுடருதே மன்னர் மஹமூதர் மதி முகம் காணவே பிரியமே யா ரசூலல்லாஹ் இதயமே உங்கள் புகழோதுவோம் பிரியமே யா ரசூலல்லாஹ் இதயமே உங்கள் புகழோதுவோம் மதீனா முனவ்வராவில் தவழும் தென்றலே மகிபன் நபி மீது அள்ளும் பகலும் நாளுமே மதீனா முனவ்வராவில் தவழும் தென்றலே மகிபன் நபி மீது அள்ளும் பகலும் நாளுமே எங்கள் இதய சலாமை சாற்றிடுவாயே